இருக்கா? என்னோட ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கா? Am I clear? Yeah, clear, can clear. And சூப்பர் வெல்கம். அண்ட் இன்னைக்கு வந்து இந்த டயபெட்டிஸ் பத்தி கத்துக்க போறோம். ரைட்? ஏன்னா இந்த டேபிள் ஒன்று விற்பாங்க. மேல் வீட்ல இருக்கு, கீழ் வீட்ல இருக்கு, உங்க வீட்ல இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி வந்து லிட்ரலா வந்து பயம் அந்த இன்ஃபேக்ட் மக்களுக்கு வந்து டயபெட்டிஸ் மேல இந்த பயமே போயிடுச்சு. ரொம்ப நார்மல். உங்க வீட்ல இருக்கு, உங்க வீட்ல நிறைய பேருக்கு டயபெட்டிஸ் இருக்கு, எங்க வீட்ல நிறைய பேருக்கு டயபெட்டிஸ் இருக்கு, உனக்கு இருக்கு, எனக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி. ரைட்டா? But let me tell you, I was just reading an article. We are the capital of the world, India, டயபெட்டிஸ்ல. ரைட்? கிட்டத்தட்ட இந்தியால ஒரு வருஷத்துக்கு 40 லட்சம் பேரு டயபெட்டிஸ் மூலியமா செத்து போறாங்களாமா. எவ்வளவு பேர் கிடையாது. நம்ம டயபெட்டிஸா வந்துச்சு, ஓகே, அது பெருசா கண்டுக்கிறது கிடையாது அப்படி. ரைட்டா? பட் லெட் மீ டெல் யூ சம்திங். இந்த பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு நடக்கிற வரைக்கும் பெருசா தெரியாது. நம்ம வீட்டுல நடக்கிறப்பதான் சில விஷயங்கள் அதோட அதோட இம்பார்ட்டன்ஸ் புரியும். டயபெட்டிஸ் கூட வந்ததுக்கு அப்புறம் அது மூலியமா பிரச்சனைகள்லாம் வந்து ஏன்னோ சிம்பிள் வந்து என்னன்னா அதை பத்தி புரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது. ப்ரொடெக்ஷன் இஸ் ஆல்வேஸ் ஈஸியர் தென் த ரிப்பேர். ரைட்டா? டயபெட்டிஸை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமா கண்டுபிடிச்சி இல்ல சீக்கிரமாவே லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் எல்லாம் மாற்றம் கொண்டு வந்து அதுக்குள்ள உள்ள மாட்டாம இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட். ரைட்டா? ஃபுல்லா அந்த டயபெட்டிஸ்குள்ள மாட்டி அதோட ஃபுல் நான் வந்து என்னோட என்னோட வீட்லயே என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தர் நான் பார்த்திருக்கேன். நான் டயபெட்டிஸ் மூலியமா நிறைய சேலஞ்சஸ் அவரை நான் பார்த்திருக்கேன், கூட இருந்து பார்த்திருக்கேன். நான் அவரோட டாக்டர் கிட்னியே எடுத்து கூட அவருக்கு வச்சாங்க. அதையும் தாண்டி வந்து அவர் ஹி குடன்ட் சர்வைவ். அவ்வளோ சேலஞ்சஸ் நான் பார்த்திருக்கேன் நான். ரைட்டா? ஸோ இது வந்து அவ்வளோ லைட்டா எடுத்துக்கிற விஷயம் கிடையாது. நம்ம வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கு, மைனர் விஷயத்துக்கெல்லாம் மேஜர் ஃபோக்கஸ் கொடுப்போம். ஏசி ஓடலன்னா உடனே ஃபோக்கஸ், மொபைல் சார்ஜ் ஆகலன்னா உடனே ஃபோக்கஸ், அதுல வந்து நிறைய ஃபோக்கஸ் இருக்கும். இது மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கு மேஜர் ஃபோக்கஸ் கொடுப்போம். ஆனா மேஜரான ஒரு விஷயத்த ரொம்ப மைனரா எடுத்துப்போம், லைட்டா எடுத்துப்போம். இன்னைக்கு ரெண்டு ஸ்பீக்கர்ஸ் உங்களுக்கு வந்து இது பத்தியான அவேர்னஸ் கொடுக்க போறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் இஸ் மிஸ்டர் அருள். வி கால் அருள் சார் சொல்லுவோம். 20+ years of experience in pharma industry. இன்ஃபேக்ட் இந்த ஒரு பர்டிகுலர் ஃபீல்டுலயே ரொம்ப வருஷமா வேலை பார்த்திருக்காங்க. ரைட்டா? இன்னும் டே அண்ட் டே அவுட் அவங்க இந்த டயபெட்டிஸ் சம்பந்தமாவே நிறைய பண்ணிருக்காங்க. அது இல்லாம இஸ் அ ரேஷியஸ் ரீடர். நிறைய நியூட்ரிஷன் சம்பந்தமாலாம் ஹி கெயின் த நாலேஜ். ஸோ அவங்க வந்து அவருக்கு வந்து ஒரு பயங்கரமான கிஃப்ட் இருக்கு. என்னன்னா, ஒரு காம்ப்ளிகேட்டட் விஷயத்த சிம்பிளா மக்களுக்கு லேமன் புரிய வைக்கிற லெவலுக்கு இல் ட்ரைன் யூ. ரைட்டா? ஸோ அவங்கள நான் இன்வைட் பண்ண போறேன். அவங்க முடிச்சதுக்கு அப்புறம் ஐ வாண்ட் டு இன்வைட் த another speaker is அகிலா. அகிலா வந்து ஷீ இஸ் இன் டு திஸ் இண்டஸ்ட்ரி ஃபார் லாஸ்ட் 20 years. நியூட்ரிஷன் இண்டஸ்ட்ரியில ஷீ இஸ் அ சர்டிஃபைடு நியூட்ரிஷனிஸ்ட். அவங்க வந்து அவங்களோட இவங்க ரெண்டு பேருமே உங்களுக்கு வந்து இந்த டயபெட்டிஸ் பத்தி ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிறது. நம்பர் டூ, நம்மளையும் நம்மளுக்கு பிடிச்சவங்களையும் எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படின்ற விஷயங்கள் கத்துக்க போறீங்க. இங்க எவ்வளவு பேர் வந்து பிராண்ட் நியூ இருக்கீங்க? கேன் யூ ரைஸ் யூர் ஹேண்ட் ப்ளீஸ்? ரொம்ப பிராண்ட் நியூ சதீஷ், நான் இதான் ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கேன் இந்த செஷனுக்கு அப்படின்னா ஹேண்ட் ரைஸ் பண்ண முடியுமா? கேன் யூ டிஜிட்டலி கேன் யூ ரைஸ் யூர் ஹேண்ட் ப்ளீஸ்? ரொம்ப பிராண்ட் நியூ. வெல்கம். தெரியல. லக்ஸுரி ஒரு சீசன்ல வந்து லக்ஸுரி வந்து தோட்டம் வச்சிருந்தது, துறவு தோட்டம், நஞ்ச புஞ்ச. அதுக்கும் முன்னாடி வந்து வைரம் வைரம் வைடூரியம், அப்புறம் வந்து ஆடு மாடு குதிரை யானை, இதெல்லாம் வந்து லக்ஸுரி சொல்லிட்டு இருப்போம். இன்னைக்கு இன்னைக்கு நான் சொல்றேன், கரெக்ட் மீ இஃப் ஐம் ராங். இன்னைக்கு தெரியுமா, இல்லாம ஹெல்தியான ஒரு பாடியில வாழ்றது இருக்குல்ல, இதான் திஸ் இஸ் த பெர்மனன்ட் அட்ரஸ். திஸ் இஸ் த பெர்மனன்ட் அட்ரஸ் யூ கோண்ட் ஹேவ் ஃபார் ரெஸ்ட் ஆஃப் யூர் லைஃப். நத்திங் இஸ் பெர்மனன்ட். திஸ் இஸ், நீங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும். நிறைய பேர் இந்த சுவரை வந்து சித்திரத்துல நிறைய ஃபோக்கஸ் பண்றோம். கெரியரு, நம்ம இருக்கிற வீடு, நம்ம ஓட்டுற காரு,
இந்த மாதிரி பல விஷயங்கள், நம்ம வாங்கி வச்சுக்கிற கோல்டு, இந்த மாதிரி பல, அதுக்கு அந்த உடம்பு மேல போடுற துணிமணி, பிராண்டட் ஷூக்கள் இல்ல, ஏன்னா 1 லட்சம் 2 லட்சம் ரூபாய்க்கு வாட்ச், எல்லாம் ஓகே, இதெல்லாம் சித்திரம். பட் சுவர் என்ன, நம்ம உடம்பு இல்ல. அத இந்த டயபெட்டிஸ்ன்ற ஒரு கொடிய கொடிய அரக்கன் நம்மளோட இந்த பர்மனன்ட் அட்ரஸ அட்டாக் பண்றதுக்கு நம்ம சில விஷயங்கள் புரிஞ்சுக்க போறோம், சில விஷயம் கத்துக்க போறோம். we are going to end of the session. You will thank us. Thank you for inviting me for the session சொல்லுவீங்க நீங்க. So I'm passing on the session to Arul sir. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் ஈவினிங். என்னோட நேம் அருள். கொஞ்சம் பேர் வந்து என்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கலாம், அதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஐ டிட் மை பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசிங்க, பிஃபார்ம் முடிச்சுட்டு ஸ்டார்டட் மை கரியர் இன் ஃபார்மா. இப்போ நிறைய டயபெட்டிஸில் இருக்கவங்க, ஆல்ரெடி நான் டயபெட்டிஸ்க்காக மெடிசன்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க இந்த காலில் இருப்பீங்க. நீங்கள் சாப்பிட்டு இருக்க கிளைகோமேட், கிளைசிபேஜ் GP1, அட்டினலால், அட்டன், இந்த மாதிரி இந்த ட்ரக் எல்லாத்தையுமே நான் பர்சனலாக ட்ரைனிங் அட்டன் பண்ணி டாக்டருக்கு போய் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்க பாக்குற டயபெட்டிஸ் வந்து நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இதோட பிகினிங் ஸ்டேஜ் இருக்கும்ல, 2005-07 அந்த ரேஞ்சில் ஐ ஸ்டார்டட் மை கெரியர் இன் ஃபார்மா. இப்போ டயபெட்டிஸ் அப்படின்னா என்ன, ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து அப்பா அவங்க அம்மா 2 பேத்துக்கு டயபெட்டிஸ் இருந்தது போய் அடுத்த ஜென்ரேஷன் டயபெட்டிஸ் பத்தின அவேர்னஸ்குள்ள வந்துட்டாங்க. அவங்களுக்காகவும் ஓவரால் டயபெட்டிஸ்னா என்ன, அது நம்ம உடம்புல என்ன பண்ணுது, இதுல இருந்து நம்ம எப்படி வெளியில வரலாம், இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன, உங்க எல்லாத்துக்கும் நிறைய கேள்விகள் இருக்கும். ஒன்று வந்து ஃபாஸ்டிங் பிளட் சுகர் நான் செக் பண்றேன், அப்போ கம்மியாக தான் இருக்கு, ஆனால் HbA1c எடுத்து அதிகமா இருக்கு, அதுக்கு ரீசன் என்ன? ஆர் சம்டைம்ஸ் நான் வந்து டாக்டர் சொல்ற எல்லாத்தையும் ஃபாலோ பண்றேங்க, ஆனா கூட என்னோட சுகர் லெவல் குறையவே மாட்டேங்குது. இந்த மாதிரி சேலஞ்சஸ் உங்களுக்கு இருக்கும். தேர்டு, நான் சாப்பிட்றேன், ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு இமீடியட்டா எனக்கு பசிச்சுக்கிட்டே இருக்குது, என்ன ரீசன்? ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய இந்த சயின்ஸ், இந்த சீக்ரெட், இதுதான் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஒரு கைண்ட் ரிக்வஸ்ட் உங்க எல்லாத்துட்டையும், நீங்க வந்து ரொம்ப யங்க ஜென்ரேஷனா இருக்கீங்க, அம்மா அப்பா கூட சேர்ந்து அட்டன் பண்றீங்க அப்படின்னா ப்ளீஸ் டேக் நோட்ஸ். ஏன் அப்படின்னா ஒரு 18-20 வருஷத்தோட எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியா புரியுற மாதிரி சொல்லி தர போறோம். ஏன்னா நான் ஃபார்மால ஒர்க் பண்றப்ப பேஷண்ட்ஸை நேரில் போய் மீட் பண்ணுவோம். நான் வந்து இன்சுலின் பம்ப் அப்படிங்கிற ஒரு லாஸ்ட் டிவிஷன்ல தமிழ்நாடு ஹெட்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ஒரு டிவைஸோட ரேட் வந்து 1.25 லட்ச ரூபா வே பேக் இன் 2010லாம். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 3 lakhs ஆயிடுச்சு. சின்ன பேஜர் மாதிரி இருக்கும், அது இடுப்புல எப்படி வச்சுக்கணும், பெல்ட்ல சொருவி வச்சுக்கணும், அதுல இன்சுலின் ஃபில் பண்ணிக்கணும், அந்த பேஷண்ட்டை போய் பார்க்கறது, இந்த மாதிரி டே இன் டே அவுட் ஐ ஹாவ் கம்ப்ளீட் இன்ட்ராக்ஷன் வித் டயபெட்டிக் பீப்புள். அதனால அவங்க லைஃப்ல என்ன நடக்கும், என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க, இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் திங், டயபெட்டிஸ் அப்படின்னா என்ன? இப்ப ஒரு டிசீஸ்க்கும் டிஸார்டருக்கும் இல்ல வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப எனக்கு ஒரு காய்ச்சல் வருது, தலைவலி வருது, உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம ஒரு மெடிசன் எடுத்துக்குவோம், டாக்டர் போய் பார்ப்போம், ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்க, 3 நாள்ல சரியாயிடும். இதுக்கு பேர் டிசீஸ். இது வந்து டிஸார்டர். இதை தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா குறைபாடு அப்படின்னு சொல்லுவோம். டிஸார்டர் அப்படிங்கறத வந்து நம்மளால கியூர் பண்ண முடியாது. அது கூட சேர்ந்து நம்ம வாழ கத்துக்கிட்டு அதை எப்பவுமே கண்ட்ரோல்டா வச்சிருந்தோம் அப்படின்னா, ஆஸ் கம்பேர்ட் டு நார்மல் பர்சன், டயபெட்டிக் பர்சன் பீப்புள் வந்து இன்னும் பயங்கர டிசிப்ளினா இருப்பாங்க, அவங்க அழகா பாத்துக்குவாங்க. இப்ப டயபெட்டிஸ் பத்தி ஜென்ரல் அவேர்னஸ் டீட்டெயில் உங்களுக்கு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து டைப் 1 டயபெட்டிஸ், டைப் 2 டயபெட்டிஸ், ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ், இந்த 3 இருக்கு. இப்ப லேட்டஸ்டா ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க, 4வது, அதுவும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் டைப் 1 டயபெட்டிஸ். டைப் 1 அப்படின்னா என்னன்னா, சின்ன குழந்தையா அவங்க பிறந்தப்பயே இன்சுலின் பாடியில செக்ரேட் ஆகாது. அவங்க பாடியில பேன்கிரியாஸ், அந்த பேன்கிரியாஸில் இருக்க பீட்டா செல், அந்த பீட்டா செல் செக்ரேட் பண்ண வேண்டிய இன்சுலின் செக்ரேட் ஆகாது. இவங்க வந்து டைப் 1 அப்படின்னு சொல்லுவோம். இவங்களுக்கு எப்ப அதை ஐடென்டிஃபை பண்றாங்களோ ஃப்ரம் த மொமெண்ட் ஆன்வர்ட்ஸ் இன்சுலின் மட்டும்தான் எடுத்துக்கிட்டு ஆகணும். செகண்ட் பீப்புள் அவங்க யாரு அப்படின்னா டைப் 2 டயபெட்டிஸ். இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு டீடைல்டா பேச போறோம். இந்த டைப் 2 டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு தான் இன்சுலின் செக்ரேட் ஆகும், ஆனா கூட போதுமான அளவு ஆகாது. இதுக்கு என்ன ரீசன்? நான் வந்து ரொம்ப ஈஸியா புரியுற மாதிரி சொல்றேன். ஏன்னா நீங்க டயபெட்டிஸ்ன்னு போயிட்டு நெட்ல பாத்தீங்க, ChatGPTல பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் சயின்ஸ் சொல்லிடும். ஆனா அது எனக்கு புரிஞ்ச மாதிரி நான் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருந்தாதான் நான் நிறைய பேருக்கு போய் சொல்ல முடியும், நான் என்னோட ஃபேமிலியில் இருக்கவங்களோட ஹெல்த் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்ப நம்ம வந்து ஒரு வீடு, நம்மளோட வீடு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப வந்து இது நம்மளோட வீடு, இது நம்ம வீடு. இந்த வீட்டுல இந்த வீடு இருக்கு இல்லையா, இதுதான் உங்க பாடிக்குள்ள இருக்கக்கூடிய செல். என்ட்ரா இந்த டோர் இருக்குல்ல, இந்த டோர் தான் ஒரு லாக்.
அந்த பார்சல் என்னன்னா ஃபுட் பார்சல். இப்போ நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்களேன், ஸ்விக்கி சொமேட்டோல நீங்க ஆர்டர் போட்டிருக்கீங்க, அந்த ஃபுட் உங்க வீட்டுக்கு வருது, அதை தான் நம்ம என்ன சொல்றோம், குளுக்கோஸ்ன்னு சொல்றோம். அது வந்துருச்சு. வந்து உங்க வீடுங்கிற இந்த செல்லுக்குள்ள என்டர் ஆகி உள்ள போய் எனர்ஜியா கன்வெர்ட் ஆனா மட்டும்தான் யூ ஃபீல் எனர்ஜெட்டிக். நம்ம இப்ப ஒரு நார்மல் பர்சன் வந்து சாப்பிட்ட உடனே பயங்கர எனர்ஜியா ஃபீல் பண்றாங்க இல்லையா? ஆனா டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு கொஞ்ச நேரத்துல எகைன் பசிக்கிறதுக்கான ரீசன் என்ன, அவங்க உடம்புக்குள்ள என்ன மாதிரியான சயின்ஸ் நடக்குது, அது தெரிஞ்சுக்கிச்சு அப்படின்னா நீங்க வந்து உங்க உடம்ப இன்னும் ஈஸியா பாத்துக்குவீங்க. இப்ப இந்த கேட்ல நின்னுட்டு என்ன சொல்லுது, டோரை நாக் பண்ணுது, நான் உள்ள போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. உள்ள போறதுக்கு இந்த லாக் இருக்குல்ல, இந்த லாக் ஓப்பனே ஆகல. இந்த லாக்கை ஓபன் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய கீக்கு பேரு தான் இன்சுலின். டோரை நாக் பண்றாரு, இன்சுலின் வந்து கீயை போட்டு ஓபன் பண்ணி இந்த டோரை ஓபன் பண்ணாதான் இந்த ஃபுட்டுங்கிற குளுக்கோஸ் உங்க உடம்புங்கிற செல்லுக்குள்ள போகும், பயங்கரமான எனர்ஜி கிடைக்கும், நீங்க பயங்கரமா எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணுவீங்க. இது வந்து நார்மல் பர்சனுக்கு. ஆனா டயபெட்டிக் பீப்புளுக்கு என்ன நடந்துருது அப்படின்னா, சாப்பிடுறாங்க, ஃபுட்டு உள்ள போகுது, பிளட் வெசல்ஸ்ல பிளட் ஸ்ட்ரீம்ல போய் நிக்குது, அங்க வந்து இந்த இன்சுலின் இருக்குல்ல, இன்சுலின் ஒண்ணு செக்ரிட் ஆகல, ஆர் செக்ரிட் ஆகிற இன்சுலின் வந்து ரொம்ப வீக்கா இருக்கு, ஆர் அந்த இன்சுலினை பாடியில் இருக்கக்கூடிய ரிசெப்டார்ஸ் வந்து ரெகனைஸே பண்ண மாட்டேங்குது. இதுதான் டைப் 2 டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு இருக்கக்கூடிய சேலஞ்ச். இந்த லாக் அண்ட் கீ சிஸ்டம் கரெக்டா வேலை செய்யணும். இப்போ நான் உங்கள்ட்ட சிம்பிளா ஒன்று கேட்கறேன் பாருங்களேன், நீங்க முடிஞ்சா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முடிஞ்ச ரியாக்ஷன்ஸ் எஸ் டைப் பண்ணுங்க. உங்க வீட்டுல உங்க டோர் சரியா ஒர்க் பண்ணல, உள்ள போகணும், நம்ம என்ன பண்றோம், அந்த லாக் வேலை செய்யல நமக்கு புரிஞ்சிருச்சு. நீ அந்த அந்த லாக்கை மட்டும் நம்ம சரி பண்ணுவோமா, மொத்த வீட்டையும் இடிச்சு தள்ளிடுவோமா? யூஸ்வலா என்ன பண்ணுவோம், லாக் சரியில்லைன்னா லாக்கை மட்டும் பார்த்துவோம், மொத்த வீட்டை இடிக்க மாட்டோம்ல. ஆனா இதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் தெரியாதனால ஒரு நாளும் நம்ம கஷ்டப்பட்டு ஏதோ ஒண்ணு செஞ்சு செஞ்சு நிறைய சாப்பிட்டு 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 நம்ம வீடு அப்படிங்கிற இந்த செல்ஸை வந்து டேமேஜ் பண்ணிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்களேன், நான் செல்லுன்னு சொல்றேன்ல, இப்ப ஒரே ஒரு செல் அதே மாதிரி பல லட்சம் செல்கள் சேர்ந்ததுதான் நம்ம டிஷ்யூன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நிறைய டிஷ்யூ சேர்ந்தாதான் அதுக்கு பேர் வந்து ஒரு சிஸ்டம். இப்ப என்னோட ரத்த ஓட்ட மண்டலம், எலும்பு மண்டலம், செரிமான மண்டலம் எல்லாம் சொல்றோம்ல தமிழ்ல, இந்த மாதிரி நிறைய சிஸ்டம் சேர்ந்ததுக்கு பேர் தான் பாடி. பிரச்சனைனா நான் என்ன பண்ணணும், இந்த செல்ல போய் சரி பண்ணணும். ரொம்ப ஈஸியா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். நம்ம வீட்டுல ஒரு செடி வளர்க்குறோம், இந்த செடியில ஒரு பிரச்சனை, இப்ப டயபெட்டிஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இங்க வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம், அடிக்கடி கொஞ்சம் சுகர் சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இன்சுலின் போட்டுக்கிறோம், இல்ல ஒரு நாள் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு டேப்லெட் சாப்பிட்டுக்கிறோம். ஆனா இந்த ரூட் காஸ் இருக்குல்ல, வேறு ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த பிரச்சனை சால்வ் ஆகும்னா நம்ம கட் பண்ண வேண்டிய இடம் வந்து இந்த வேர். ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம், மேலால இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மட்டும் சால்வ் பண்ணிட்டு இருந்ததுனால தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளால டயபெட்டிஸை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியல, ஆர் HbA1c கண்ட்ரோலுக்கே கொண்டு வர முடியல. பீப்புள் என்கிட்ட அடிக்கடி கேட்பாங்க, டயபெட்டிஸ் இருக்குன்னு சொன்னதுல இருந்து நான் ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றேங்க, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் சொல்றேன் பாருங்க. இப்போ வந்து காலையில உங்களுக்கு பசிக்குது, பிளேட்ல எல்லாம் சாப்பாடுலாம் எடுத்து வச்சு சாப்பிட்டீங்க, சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஃபுட்டு கன்வெர்ட் ஆகி குளுக்கோஸா போய் உள்ள வெயிட் பண்ணுது, ஆனா ரெகனைஸ் பண்ண முடியல. இந்த இன்சுலின் உள்ள வந்து நின்னும் சரியா வேலை செய்யாம இருக்கல, இதை பேர் தான் வந்து நம்ம வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னா, ஒருத்தர் உள்ள வரத்துக்கு ட்ரை பண்றாரு, இன்சுலின்ங்கிற ஒருத்தர் உள்ள வரத்துக்கு ட்ரை பண்றாரு, நம்ம பாடி ஒத்துக்காம அவர் தள்ளி தள்ளி விடுது, இல்ல நீ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது பேர் தான் ரெசிஸ்டன்ஸ். ரொம்ப நாள் இந்த ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருந்ததுன்னா நம்ம உடம்புல மத்த டேமேஜஸ் எப்படி கிரியேட் ஆகும்னு நான் சொல்றேன் பாருங்களேன் உங்களுக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெயின்ல வேலை செய்யறாருன்னு வச்சுக்குவோம். நான் ஏன் இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, இது ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னா நீங்க சாப்பிட்றப்ப அதிகமா சாப்பிட மாட்டீங்க, ஃபுட்டை பார்த்தோன்னே பயங்கர கிரேவிங் வராது, ஸ்வீட் நிறைய சாப்பிடலாம். இப்ப சம்டைம்ஸ் என்கிட்ட வந்து பேஷண்ட்ஸ் பார்க்க போறப்ப என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பிளட் சுகர் செக் பண்ண போறாங்க, டாக்டர் பார்க்க போறாங்க அப்படின்னா அந்த 2-3 நாளைக்கு முன்னாடி பயங்கர கண்ட்ரோலா இருப்பாங்க. டாக்டர் போய் பாக்குறப்ப சுகர் லெவல் கண்ட்ரோலா இருக்கணும்னு சொல்லிட்டு, ஆனா அங்க போனா ஒரு HbA1cன்னு சொல்லிட்டு ஒரு சுகர் லெவல் டெஸ்ட் பண்ணுவார். அது வந்து ஆவரேஜ் 3 monthsோட லெவல் எடுத்து கொடுக்குறப்ப நமக்கு தெரிஞ்சிடும் அவர் லாஸ்ட் 1 or 2 days எப்படி சாப்பிட்டாருங்கிறது முக்கியம் இல்ல, லாஸ்ட் 90 daysோட ஆவரேஜ். இது எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, நம்ம சாப்பிட்றப்ப நம்ம சாப்பாட்டுல இருக்கக்கூடிய சத்துக்கள் உள்ள போகுது இல்லையா, நம்ம உடம்புல இருக்க ரத்த சிவப்பணுக்கள்னு சொல்லுவோம், ரெட் பிளட் செல்ஸ். அதுல எவ்வளோ அந்த ரெட் பிளட் செல்ஸ் இருக்க புரோட்டீன் கூட எவ்வளோ கைண்ட் ஆஃப் குளுக்கோஸ் சுகர் அட்டாச் ஆகி இருந்தது லாஸ்ட் 3 months அப்படிங்கறதோட ஆவரேஜ் எடுத்தா
ஹெச்பிஏஎன்சியோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது நமக்கு ஈஸியா புரிஞ்சிடும். இப்ப உங்க வீட்டுல இப்ப வந்து ஒரு ஒரு ட்ரெயின் டிரைவர் ஒருத்தர் ஞாபகம் வச்சுக்கோங்களேன். அவர் வந்து ட்ரெயின் ஓட்டிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து நிலக்கரி கொண்டு வந்து தராங்க. அதை வாங்கி உள்ள வச்சுக்கிட்டாரு. அந்த அந்த நிலக்கரி யூஸ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே மறுபடியும் அடுத்தது வந்துருச்சு. இப்ப நம்ம ஃபுட், இது எக்ஸாம்பிளுக்கு, ஒருவேளை சாப்பிட்டா அந்த சாப்பாட்டுல இருக்கக்கூடிய குளுக்கோஸ் எல்லாம் உடம்புல கன்வெர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம அடுத்த வேலை சாப்பிட்றோம், பசிக்குதுன்னு. மறுபடியும் கொஞ்ச நேரத்துல அடுத்த வேலை சாப்பிட்றோம். இது என்ன ஆயிருன்னா, இந்த மாதிரி உள்ள உடம்புக்குள்ள எக்ஸஸான குளுக்கோஸ் போயிட்டே இருக்குது அப்படின்னா உங்க உடம்புல என்ன சேலஞ்ச் நடக்கும்னு சொல்றேன் பாருங்களேன். இப்போ வந்து நீங்க ஒரு டியூப் அசைன் பண்ணிக்கிங்க. அந்த டியூப்ல வந்து தண்ணி ஓடுது. அது எவ்வளவு ஃபாஸ்டா ஓடிடும். அடுத்தது அதே டியூப்ல நீங்க வந்து தேங்காய் எண்ணெய் ஊத்துறீங்க, கோகனட் ஆயில். அது ஓடுற விதம் வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். அதே டியூப்ல நீங்க வந்து விளக்கெண்ணெய் ஊத்திடுறீங்க. அது எவ்வளவு மெதுவா மூவ் ஆகும்னு பாருங்களேன். ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நான் ஒரு டயபெட்டிக் பேஷண்டா இருந்து டாக்டர் கொடுக்கறதுலையும் கண்ட்ரோல் பண்றேன். ஆனா கூட அப்பப்ப என்னை அறியாம நான் வந்து சாப்பாடு சாப்பிட்றேன், சுகர் சாப்பிட்றேன் அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ரத்தம் இருக்குல்ல, அதோட விஸ்காசிட்டின்னு சொல்லுவோம். அந்த விஸ்காசிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்ப என்ன ஆகும்னா, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நம்மளோட கண்கள், நம்மளோட கிட்னிக்கு பிளட் சப்ளை பண்ற அந்த ரத்த நாளங்கள் இருக்குல்ல, பிளட் வெசல்ஸ், அதெல்லாம் வந்து இந்த முடி மாதிரி அவ்வளவு மெலிசா இருக்கும். இந்த இவ்வளவு தின்னான பிளட் வெசல்ஸ் இருக்குன்னா அதோட பரப்பளவு எவ்வளவு இருக்குன்னு பாருங்க, அதோட டயாமீட்டர். அதுக்குள்ள அந்த பிளட் ஈஸியா போகணும். இப்ப நான் சுவாசிக்கிறேங்க, நான் சுவாசிச்ச உடனே ஆக்சிஜன் என் உடம்புக்குள்ள போகுது. இந்த ஆக்சிஜனை ஹீமோகுளோபின் எடுத்து எல்லா செல்ஸ்க்கும் கொண்டு கொடுத்துட்டு அந்த செல்ஸ்ல இருக்க கார்பன் டை ஆக்சைடை வாங்கிட்டு வந்து நான் மூச்சு வெளியில விடுறேன். இதுதான் ஆக்சிஜன். இப்ப யோசிச்சு பாருங்க, உங்க உடம்புல வந்து ஒரு ஒரு 10 பேர், 10 இல்ல ஒரு 100 பேர் வெயிட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சாப்பாட்டுக்காக, ஆக்சிஜனுக்காக வெயிட் பண்றாங்க செல்ஸ். நீங்க சாப்பிடுறீங்க, ஆனா அந்த எனர்ஜி 10 பேருக்கு கிடைக்கவே இல்லை, 4 பேருக்கு தான் கிடைக்குது. ஒரு 6 பேர் எப்பவுமே பசியோடவே இருக்கிறாங்க. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, உங்க பிளட் வெசல்ஸ்ல நீங்க சாப்பிடுற சாப்பாட்டோட சத்துக்கள் ஒரு இடத்துலயும் போய் கரெக்டா சேரணும். அது சேரவே இல்லைன்னா அங்க இருக்க செல்கள் வந்து கொஞ்ச நாள்ல வேலை செய்யறது குறைச்சிட்டே வந்துடும். இதுதான் வந்து மெடிக்கல் டெர்மினாலஜில என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இஓடி அப்படின்னு சொல்லுவோம். இஓடி அப்படின்னா எண்ட் ஆர்கன் டேமேஜ். கண்கள், லிவர், கிட்னி, இந்த காலு, நம்மளோட ஹார்ட். இப்ப யோசிச்சு பாருங்களேன், விஷயத்த நான் கரெக்டா பாத்துக்கிட்டேன் அப்படின்னா என்னால சூப்பரா என் உடம்புல இருக்க ஆர்கன்ல டேமேஜ் ஆகாம பாத்துக்க முடியும். இப்ப டைப் 1 டயபெட்டிஸ் பேஷண்ட் லைவா போய் பார்த்தப்ப அவங்க எப்படி அஃபெக்ட் ஆனாங்க இன்சிடென்ட் சொல்றேன் பாருங்க. அவங்கள போய் பாக்குறேன். அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு 20 to 23 இயர்ஸ். டைப் 1னா டெய்லி இன்சுலின் போடணும், 3 ஷாட் போடணும். அது வந்து சப்குட்டேனியஸ் மசில்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த அடி வயிற்றுல போடணும், 6 தைஸ்ல போடணும். ஒரு நாளைக்கு 3 பிரிக் அப்படி குத்தி 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 அந்த 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 அப்பா வந்து என்கிட்ட சொல்றாருங்க, சார் என் பொண்ணுக்கு வந்து இப்ப மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சு இதே மாதிரி டைப் 1 டயபெட்டிஸ் இருக்க பையன் யாராச்சும் இருக்காரா, கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஏன்னா இதை சொல்லாம யாருக்காச்சும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அது பிரச்சனை ஆயிடுமேன்னு சொல்லிட்டு என் பொண்ணு கல்யாணமே வேணான்னு சொல்றா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நினைக்கிறோம்ல டயபெட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம்னு, ஒருத்தரோட லைஃபை எவ்வளவு தூரம் அஃபெக்ட் பண்ணுது பாருங்களேன். இது ஃபர்ஸ்ட் கேஸ். இன்னொன்னு, சின்ன குழந்தைங்க, அந்த பையன் வந்து அவ்வளவு ஆசைப்படுறான் ஐஸ்கிரீம் கேட்டு, டெய்லி அழுவாச்சு அவங்க வீட்டுல. ஆனா அவங்க அப்பா ஐஸ்கிரீம் வாங்கி தர மாட்டேங்கிறாரு. ஏன்? ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சுகர் அதிகமாயிடும். அதுக்கப்புறம் அவங்கள உட்கார வச்சு பேசி அந்த பையனுக்கும் அவங்க அப்பாவுக்கும் ஒரு கேம். என்னன்னா, ஐஸ்கிரீம் எப்பெல்லாம் கேட்கறானா சார் நீங்க வாங்கி கொடுக்கவான்னு சொல்லாதீங்க. இங்க இருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்க்கு அந்த பக்கம் இருக்கிற ஒரு கடைக்கு அந்த பையன் நடக்க வச்சே கூட்டிட்டு போகணும். ஐஸ்கிரீம் அங்க சாப்பிட்டுட்டு எகைன் நடக்க வச்சே கூட்டிட்டு வரணும். அதோட மீனிங் என்னன்னா, சாப்பிட்ட அந்த குளுக்கோஸ் உடம்புக்குள்ள போனது யூட்டிலைஸ் ஆகுற வரைக்கும், முடிஞ்ச வரைக்கும் பாடியோட மூவ்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது அடுத்தது. இப்ப யோசிச்சு பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வர்றப்ப எவ்வளவு கஷ்டமா இருக்கு நமக்கு. இது வந்து டைப் 1. டைப் 2 வந்து இன்னும் நிறைய கஷ்டமான சுச்சுவேஷன்ஸ்ல பீப்புள் இருக்காங்க. ஒருத்தர் வந்து பயங்கர பணக்காரங்க. நான் வந்து டாக்டர் பாக்குறதுக்காக போறேன். இன்சுலின் பம்ப் அவங்களுக்கு சொல்றாங்க. அவர் ரொம்ப நாள் மெடிசன்ல இருந்தாரு, ஆனா அப்பப்ப கண்ட்ரோல்ல இருக்க மாட்டார். அவருக்கு இன்சுலின் பம்புக்காக எல்லாம் சொல்றோம். அது என்ன 1 லட்சம் 2 லட்சம் ரூபாய் சொல்றாங்களே, பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க ஃப்ரம் ஆந்திரா. நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவோம்ல, பெரிய பண்ணையாருன்னா வீட்டுக்கு வெளியில பெரிய தோட்டம் இருக்கும். அவர் அந்த மாதிரி தோட்டம், வெளியில கட்டில படுத்து தூங்கிட்டு இருக்கிறாருங்க. சுகர் லெவல் வந்து பயங்கர ஹை, கண்ட்ரோலே இல்லை. ஒரு நாள் எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு எனக்கு கால் பண்றாங்க. நாங்க அவசரமா போறோம். ஏன்னா இன்சுலின் ஷாட் போட்டா பத்தாது, நீங்க இன்சுலின் பம்பை கனெக்ட் பண்ணிருங்க, கண்டினியூஸா இன்சுலின் போயிட்டே இருக்கட்டும், பயங்கர பிளக்சுவேஷன் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் வருது. அங்க போய் பார்த்தா என்ன இன்சிடென்ட் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் ஆர் இப்ப இந்த காலில் டயபெட்டிஸா இருக்கிறவங்க யாராச்சும் இதை கேட்குறீங்க அப்படின்னா, ஒரு நாள் கண்ட்ரோல்ல இல்லாம இருந்தா என்ன, ஒரு நாள் கண்ட்ரோல்ல பாத்துக்காம இருந்தா அப்படி என்ன ஆயிரும் அப்படின்னு சொல்றீங்களா? அதுக்கு பின்னாடி இருக்கிற சினாரியை சொல்றேன். இவர் நைட் வந்து படுத்து தூங்கிட்டாரு. இந்த டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இந்த காலோட பாதம் இருக்குல்ல, எப்ப போனாலும் டாக்டர் வந்து கண்ணை செக் பண்ணுங்க, காலை செக் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா,
இந்த காலுக்கு போக வேண்டிய பிளட் வெசல்ஸ்ல எகெயின் சுகர் அதிகமா இருந்துச்சுன்னா ரத்தம் கரெக்டாவே போய் சேராது. இதனால எப்பவுமே காலில் இருக்கக்கூடிய அந்த சென்சேஷன் இருக்குல்ல, உணர்வுகள் அது கம்மியாவே இருக்கும். டாக்டர் இப்படி பாதத்தை இப்படி வைங்கன்னு சொல்லிட்டு ஊசி வச்சு குத்துவாருங்க, பேஷண்ட் அப்படியே சிரிச்சுட்டே இருக்கிற கண்டிஷன்ல இருப்பாங்க. எனக்கு ஒண்ணுமே தெரியல சார், எந்த பெயினுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா இப்ப நார்மலா இருக்க ஒருத்தருக்கு ஒரு பென்சிலை வச்சு காலில் குத்துனோம்னா சுருக்குன்னு வலிக்குது இல்ல, அதுக்கு ரீசன் என்னன்னா அங்க குத்துறாங்க, அந்த செல்ஸ் வந்து அந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுது, அது எகைன் பிரெயினுக்கு வந்து நம்மளை அலர்ட் பண்ணுது, அங்க ஏதோ குத்துது, அங்க ஏதோ கடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இவருக்கு தான் காலுக்கு பிளட் சப்ளை சரியா இல்ல, சென்சேஷன் இல்லை இல்லையா, இவர் வந்து நைட்டு எப்போதும் போல தூங்கிட்டாரு. காலையில பசங்க வெளியில வந்துட்டு வந்து பாக்குறப்ப அப்படியே பயங்கர ரத்த வெள்ளத்துல படுத்துக்கிற மாதிரி பிளட், பெட்டு பூரா அன்கான்சியஸ்ல இருக்கிறாரு. என்னன்னு பார்த்தா அது வயல்ங்கிறதுனால ஏற்கனவே காலில் வந்து அந்த டயபெட்டிஸ் இருந்தனால புண்ணு இருந்திருக்குது. அந்த புண்ணு அங்க இருந்த ஒரு பெருச்சாளி வந்து அது ஏதோ நினைச்சு காலை கடிச்சு இவருக்கு கடிச்சதே தெரியாம பிளட் லாஸ் ஆகி காலையில வந்து பார்த்து ஆம்புலன்ஸ்ல கொண்டு வந்து அவரை பயங்கர கஷ்டப்பட்டு காப்பாத்தினாங்க. ஒரு சின்ன இன்சிடென்ட், ஆனா யோசிச்சு பாருங்களேன் இதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய எமோஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அந்த ஃபேமிலி, அந்த அந்த பசங்க, அவரோட நிலைமை, இதெல்லாம் யோசிச்சு பாருங்களேன். இப்ப நம்ம திங்க் பண்ணி பார்த்தோம்னா நான் வந்து என்னோட சுகரை வந்து எப்படிலாம் கண்ட்ரோல்ல பாத்துக்கலாம். நான் வந்து இப்ப இவ்வளவு நேரம் வந்து இதுக்கு பின்னாடி இருக்க சினாரியோஸ் எல்லாம் சொன்னேன். இப்ப பிளட் சுகரை நீங்க டேப்லெட் எல்லாம் சாப்பிடுறீங்க, அதை தாண்டி மத்த என்னென்ன ஃபேக்டர் நம்ம கரெக்ட் பண்ணுனா நம்ம உடம்புக்குள்ள சுகரை கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் சொல்றேன். ஃபர்ஸ்ட் திங் வச்சுக்கோங்க, உங்களோட பிளேட். இப்போ வந்து நம்மளோட வயிறு இருக்கு இல்லையா, இந்த வயிறை வந்து ஒரு டியூப் மாதிரி நீங்க அசியூம் பண்ணீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம வாஷ் பேஷன்ல கை கழுவுறதுக்குலாம் வச்சிருப்போம், தண்ணி கை மேல கை கழுவுனா ஃபர்ஸ்ட் தண்ணி கீழே போகும், அப்புறம் வரணும்னா தான் மேல வரும் இல்லையா. இப்ப அதே எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன். இதுதான் நம்மளோட வயிறுன்னு வச்சுக்குவோம். அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் சாப்பிட வேண்டியது இருக்குல்ல, இங்க இந்த லாஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். இங்க வந்து 1 2 3 4 எடுத்தோடனே நீங்க சாப்பிட வேண்டியது வந்து உங்க ஃபுட்ல வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃபைபர் இருக்கா அப்படிங்கறத நீங்க பாத்துக்கங்க. ஏன் அப்படின்னா வெஜிடபிள்ஸ் தான் ரிட்டர்ன் பண்ணி மட்டும் நீங்க வந்து சாப்பிட்ற அந்த ஃபுட்ல இருக்கக்கூடிய ஃபைபர் இருக்குல்ல, ஃபைபர் வந்து நார்ச்சத்துன்னு சொல்லுவோம். யூஸ்வலா ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் ஒருத்தர் வந்து சாப்பிட்றாங்க, இல்ல ஒயிட் ரைஸ் சாப்பிட்றாங்க, இல்ல கம்மியான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்க பாடியில பிளட் சுகர் எப்படி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா நம்ம மலை குன்றுகள்லாம் பார்ப்போம்ல, அப்படி இப்படி ஏறி ஏறி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நிறைய ஸ்பைக் இருக்கும். அப்ப என்ன ஆகும், சாப்பிடுவாரு பயங்கரமா பிளட் சுகர் இன்க்ரீஸ் ஆகும், கொஞ்ச நேரத்துல டக்குன்னு கீழே இறங்கிடும், மறுபடியும் சாப்பிடுவாரு பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும், மறுபடியும் டக்குன்னு குறைஞ்சிடும். எப்போல்லாம் பிளட் சுகர் குறையுதோ அவருக்கு பசிக்கிற ஹேபிட் வந்துடும், அந்த ஹங்கர் ஹார்மோன் செக்ரிட் ஆயிடும். இப்ப சிம்பிளா சொல்லணும்னா நீங்க சாப்பிடுறீங்க, சாப்பிட்ட உடனே பிளட் போய் குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகி வெயிட் பண்ணுது, இன்சுலின் அங்க இல்ல, அதனால சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துல மறுபடியும் பாடி என்ன சொல்லிடும், பிரெயின் என்ன சொல்லிடும், நான் டயர்டா இருக்கிறேன், என் செல்ஸுக்குள்ள எந்த எனர்ஜியுமே வரலையே, நீ மறுபடியும் போய் சாப்பிடு அப்படிங்க. இந்த சைக்கிள் தொடர்ந்துகிட்டே இருக்குமா, இது தொடர்ந்து 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 என்ன ஆயிரும்னா அவங்களோட பிளட் சுகர் லெவல் எப்பவுமே ஹைலியே இருக்கும். அதனாலதான் நீங்க சாப்பிட்றப்ப உங்க பிளேட் எப்படி இருக்கணும்னா, இப்ப ரவுண்டா ஒரு பிளேட் வச்சிருக்கீங்கன்னா அந்த பிளேட்ல ஃபர்ஸ்ட் சாப்பிட வேண்டிய விஷயம் காய்கறிகள், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். ஸ்வீட்டா இருக்கிற மாதிரி ஃபுட்டா இல்லாம ஃபர்ஸ்ட் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃபைபர் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டீங்க, இது வந்து ஃபைபர் உள்ள போயிடுச்சு. அதுக்கப்புறம் புரோட்டீன், புரதச்சத்துக்கள்னு சொல்றோம் இல்லையா, ரெண்டாவது இருக்கிறது நீங்க உங்க பிளேட்ல ரெண்டாவது சாப்பிட்டு இது டச் பண்ணி சாப்பிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் வெஜிடபிள்ஸ் பூரா சாப்பிட்டு முடிச்சிடணும், அதுக்கப்புறம் புரோட்டீன்ஸ் சாப்பிடணும். புரோட்டீன்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம சுண்டல், கொண்டக்கல்ல அதெல்லாம். அதுக்கப்புறம் நீங்க சாப்பிடக்கூடிய கார்போஹைட்ரேட்னு சொல்ற ஒயிட் ரைஸ். அதுக்கப்புறம் தான் மேல வந்து ஒருவேளை ஏதாச்சும் ஒரு ஸ்வீட் இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிட்டீங்கன்னா, நான் சொன்னேன்ல இந்த பிளட் சுகர் வந்து பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். அடிக்கடி பசிக்கிற இது வரும், பசிக்க 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 அதிகமா சாப்பிடுவோம். அதிகமா சாப்பிட்டா நம்ம உடம்பு என்ன பண்ணும், கொஞ்சம் சுகர் அதிகமா இருந்துச்சுன்னா அதை போய் லிவர்ல ஸ்டோர் பண்ணி வைக்கும், அதை விட கொஞ்சம் சுகர் அதிகமா இருந்துச்சுன்னா மசில்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வைக்கும். இது வந்து இயர்ஸ் டுகெதர் நடக்க ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த எக்ஸஸா நீங்க சாப்பிட்ற குளுக்கோஸ் எல்லாமே கன்வெர்ட் ஆகி ஃபேட்டா கன்வெர்ட் ஆகி இனிமேட்டு லிவர்லயும் இடம் இல்லை, மசில்ஸ் எங்கேயும் இடம் இல்லை, அப்படிங்கிறப்பதான் அடுத்த பாட்டை தேடி வரும். அதனாலதான் இந்த நம்மளோட வயிறு பகுதியில நிறைய வெயிட் போட்டுறது, நம்ம ரொம்ப குண்டா இருக்கிறது, இப்ப லேடிஸா இருக்காங்கன்னா பேக்ல நிறைய அந்த அந்த ஃபேட் போய் உட்காந்துறது, இதனாலதான் ஓவர் வெயிட் ஆயிடுறாங்க. இதுவும் கண்டினியூ ஆயிட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் தான் அந்த ஃபேட் கொஞ்சம் கொஞ்சமா என்ட்ராகிற இடம் இது பிளட் வெசல்ஸ் மூலியமா ஹார்ட்டுக்குள்ள போக ஆரம்பிக்குதுன்னா அதை தான் நம்ம வந்து ஹார்ட் ப்ராப்ளம்னு சொல்றோம், கரோனரி ஆர்டரி டிசீஸ் அப்படின்னு சொல்ல வரோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் வந்து நான் டயபெட்டிஸை பார்த்துக்கணும், என்னோட பிளேட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சார் நான் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா எந்தெந்த விஷயத்தை நான் கவனிக்கணும் அப்படின்னாங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களோட ஃபுட் பிளேட்.
அது பக்காவா இருக்கா? ஃபர்ஸ்ட் ஃபைபர் சாப்பிட்டு முடிச்சிடுறீங்களா, காய்கறிகள் சாப்பிட்டு முடிச்சிடுறீங்களா, அப்புறம் புரோட்டீன், அப்புறம் கார்போஹைட்ரேட், அப்புறம் டெசர்ட் எடுத்துக்கிறீங்களான்னு பாருங்க. இது ஃபர்ஸ்ட் செக். ரெண்டாவது, மினிமம் ஒரு நாளும் நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு வேளை மீலுக்கு அப்புறமும் மினிமம் 20 நிமிஷம் வாக் பண்ணுங்க. நான் வந்து ரீசெண்டா லாஸ்ட் இயர் ஒருத்தருக்கு இந்த டயபெட்டிஸ் பத்தி சொல்லிட்டு சப்ளிமெண்ட் பத்தி சொல்லியிருந்தேன். இப்ப அடுத்தது வந்து அந்த எக்ஸ்பர்ட் ஸ்பீக்கர் அதை பத்தி தான் உங்கள்ட்ட பேசுவாங்க. நான் கொடுத்த சப்ளிமெண்ட் எல்லாம் கரெக்டா சாப்பிட்டாரு. அவரு காலையில 6:30க்கு ஆபீஸ் ஆரம்பிச்சிடும், பெருசா என்னால வாக்கிங் போக முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னதுபடி ஒரு வேளை சாப்பாட்டுக்கு அப்புறமா மினிமம் 20 நிமிஷம் நடப்பாரு. அதே மாதிரி ஆபீஸ்ல உட்காந்து பாக்குற வேலை அப்படின்னா இந்த குதிக்கால் இருக்குல்ல, அதை மட்டும் இப்படி தூக்கி தூக்கி எக்ஸசைஸ் பண்றது, நம்ம இந்த கெண்டக்காலுக்கு மட்டும் நல்லா எக்ஸசைஸ் கொடுக்குற மாதிரி. இதை பண்ணது மூலியமாவே வித்தின் 1 இயர் 7ல இருந்து அவரோட HbA1c 5.8 வந்துருச்சுங்க. பயங்கர ஹாப்பி. அந்த ஃபேமிலியில எல்லாரும் பயங்கர ஹாப்பி. பயங்கர முன்னாடி விட நான் நல்லா எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்றேன் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? ஃபர்ஸ்ட் திங் அவரோட ஃபுட் கண்ட்ரோல். ரெண்டாவது, ஒரு வேளை சாப்பாட்டுக்கு அப்புறமும் மினிமம் 20 நிமிஷம் ஒரு பிரிஸ்க் வாக். மூணாவது நீங்க கவனிக்க வேண்டியது உங்களோட ஒரு ஜென்ரல் பாடி மூவ்மெண்ட் எக்ஸசைஸ். சில பேர் சொல்லுவாங்க, சார் நான் வந்து வெயிட் அதிகமா இருக்கேன், டயர்டா இருக்கேன், என்னால எக்ஸசைஸே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பெரிய எக்ஸசைஸ் பண்ண சொல்ல, நாளைக்கே போய் ஜிம்ல ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்ல. இந்த கால் நீங்க டைரக்டா டயபெட்டிஸ் இருக்கிறவங்க கேட்டுட்டு இருக்கீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க. இல்ல என்னோட அம்மாவுக்காகவோ அப்பாவுக்காகவோ நான் கேட்கறேன், ஆர் என்னோட அம்மா அப்பாவுக்கு டயபெட்டிஸ் இருக்கு, அது எனக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறவங்களா இருக்கலாம். ஆர் நான் வந்து இப்ப ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ்ல இருக்கேன் அப்படிங்கிறவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்ற இந்த மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஃபுட்டு, ரெண்டாவது வந்து வாக்கிங், மூணாவது வந்து மினிமம் எக்ஸசைஸ். நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த மசிலுக்கு வந்து ஒரு பவர் இருக்கு. நீங்க வந்து வெயிட் லிஃப்டிங் எல்லாம் பண்றீங்க, குட்டி குட்டி எக்ஸசைஸ் கொஞ்சம் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, மசில் ஹேஸ் த பவர் வித்தவுட் இன்சுலின் கேன் ஏபிள் டு அப்சர்வ் சுகர். அதால எடுத்துக்க முடியும். அப்படின்னா உங்க உடம்புல நான் சொன்னேன்ல, ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டுல ஒருத்தர் சாப்பாடை கொண்டு வந்து வச்சுட்டு வெயிட் பண்றாரு, ஆனா உங்க லாக் ஓப்பன் ஆகவே இல்லை. ஏன் அப்படின்னா உங்க கீயும் அந்த லாக்கும் மேட்ச் பண்ண மாட்டேங்குது, ரெண்டும் ரெகனைஸ் பண்ண மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு. அந்த கீ தான் இன்சுலின். அந்த இன்சுலின் அப்படின்னா நிறைய கீ, ஒரு பூட்டுக்கு 10 சாவி இருக்குது அப்படின்னா என்னைக்காச்சும் அந்த பூட்டை திறக்கிறதுல பிரச்சனை வருமா? அந்த மாதிரி உங்களுக்கு இந்த மசில் கொடுக்கக்கூடிய எக்ஸசைஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு அடுத்தது மினிமம் ஒரு நாளைக்கு 8 hours டீப் ஸ்லீப். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வந்து இப்போ ஒரு 2 வீலர் வச்சிருக்கீங்க, நீங்க ஒரு கார் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த வண்டியை சர்வீஸ் பண்ணாம ஒரு 3 மாசம் ஓட்டலாம், 4 மாசம் ஓட்டலாம். அதுக்கப்புறம் அந்த வண்டியோட எஃபிஷியன்சி ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிடும். ஹியூமன் பாடிக்கு நம்ம எங்க சர்வீஸ் பண்றோமா? உங்க ஹியூமன் பாடிக்கு டெய்லி நடக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள்ல இருந்து பாடி வெளியில வரணும் அப்படின்னா நீங்க 8 மணி நேரம் பிளாட்டா படுத்து தூங்குற அந்த ஸ்லீப் தான் பாடிக்கு நீங்க பண்ணக்கூடிய அந்த ரிப்பேர் மெக்கானிசம். இதை கரெக்டா பண்ணலைன்னா பாடியோட ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகவே இருக்கும். இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் சொல்லுவாங்க, கார்டிசால், அந்த அட்ரினலின், அதெல்லாம் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும்னா, காலையில் எந்திரிக்கிறப்பே நீங்க படபடப்பா இருப்பீங்க. உடம்பை பொறுத்த வரைக்கும் என்ன மெக்கானிசம் அப்படின்னா, நீங்க எப்போல்லாம் படபடப்பா இருக்கீங்களோ இல்லை எப்போல்லாம் நீங்க வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கீங்களோ, நீங்க ஏதோ ஒரு ஆபத்துல இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை செக்ரீட் பண்ணிடும். இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோனோட வேலை என்ன அப்படின்னா, ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இப்போ நீங்க ரோட்ல போறீங்க, ஒரு நாய் துரத்துதுன்னா இமீடியட்டா எப்படி ஓடுறீங்க? நீங்க பிரெயினுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் போகுது, நாய் துரத்துதுன்னு சொல்லிட்டு கார்டிசால் செக்ரீட் ஆகுது, கடகடன்னு ஓட ஆரம்பிக்கிறீங்க. அப்ப அந்த ஓடுறதுக்கு உங்களுக்கு என்ன தேவை? நிறைய எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜியை கிரியேட் பண்றதுக்காக பாடி என்ன பண்ணிடும்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த கார்டிசால் வந்து லிவர்ல ஸ்டோர் பண்ணி வச்சிட்டு இருக்கிற அந்த சுகரையும் பிளட்ல எடுத்து கொண்டு வந்து விட்டுரும். இன்னும் கொஞ்சம் சுகர் லெவல் இன்க்ரீஸ் பண்ணிடும். அதனாலதான் என்னோட ரீசெண்ட் கேஸ் ஒருத்தர், அவங்க ஃபேமிலி ஹிஸ்டரியில யாருக்குமே சுகர் கிடையாதுங்க. அவரு ஹி பிகம் டயபெட்டிக் பேஷண்ட். அதுக்கப்புறம் அவர்கிட்ட உட்காந்து பேசி கம்ப்ளீட்டா அவரோட ஹிஸ்டரிலாம் எடுத்து பார்த்தா, இஸ் இன் டு சேல்ஸ், ஒரு டார்கெட் ஓரியன்ட் ஜாப்ல ஆல்மோஸ்ட் ஒரு 10 வருஷமா ஒர்க் பண்றாரு. டே இன் டே அவுட் டெய்லி அவங்க டீமை ஃபாலோ பண்றது, ஏன் டார்கெட் முடிக்கலங்கிறது பயங்கர ப்ரெஷரான ஜாப். நவ் ஹி பிகம் அ டயபெட்டிக் பேஷண்ட். அவருக்கு பயங்கர இதா இருக்கு, சார் யாருமே என் ஃபேமிலி டயபெட்டிக் கிடையாதுங்க, நான் உடம்ப அவ்வளவு நல்லா பாத்துக்குவேங்க, பெருசா எதுவுமே நான் வந்து பேட் ஹேபிட்ஸ் எதுவுமே கிடையாதுங்கிறாரு. ஒரே ஒரு பிரச்சனை என்ன, எப்பவுமே ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறாரு, நைட் 8 மணி நேரம் ஸ்லீப்பே கிடையாது. இது வந்து அடுத்து நீங்க ஸ்லீப் ரொம்ப 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 முக்கியமா பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கு அடுத்தது ரொம்ப அடுத்து நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, டாக்டர் சொல்லக்கூடிய எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் 99% ஃபாலோ பண்றேன் அப்படிம்பாங்க. அப்படி ஒண்ணு பண்ணவே பண்ணாதீங்க, 100% ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு டேப்லெட் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு நாள் டேப்லெட்டை மறந்துடாதீங்க. இப்ப ரீசெண்டா ஒரு கேஸ் என்ன அப்படின்னா, டாக்டர் இன்சுலின் கொடுத்துருக்காங்க, இவர் இன்சுலின் எடுத்துக்குவாரு, சாப்பிடுவாரு. ஒரு நாள் காலையில சாப்பிடவே இல்லைங்க அப்படிங்கறத மறந்து மறுபடியும் இன்சுலின் எடுத்துட்டாரு. ஏற்கனவே சாப்பிடல, சுகர் லோவா இருந்திருக்கும், அதை மறந்துட்டு இன்சுலின் எடுத்துட்டாரு. லோ சுகர் ஆகி அன்கான்சியஸ் ஆகி அகைன் ஐசியூ. ஆல்மோஸ்ட் வந்து 2.7 lakh rupees ஸ்பெண்ட். இப்ப யோசிச்சு பாருங்களேன், ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் நம்ம ஏன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு தெளிவான முடிவு இருந்தது அப்படின்னா ஈஸியா உங்களால உடம்புல இருந்து வெளியில வந்துட முடியும்.
சில பேர் என்கிட்ட கேட்பாங்க, இந்த குளுக்கோஸ் லெவல், இந்த சுகர் லெவலை கரெக்டா பாத்துக்கிறதுக்கும் மற்ற டிசீஸ்க்கும் எப்படி கனெக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரீசெண்டா ஒரு கேஸ் ஸ்டடி சொல்றேன் பாருங்க. ஒருத்தர் வந்து குளுக்கோஸ் லெவலை கரெக்டா பாத்துக்கல, சுகர் லெவல் அதிகமாவே இருந்துட்டு இருக்குது. நான் முன்னாடி என்ன சொல்லியிருக்கேன், சுகர் அதிகமா இருக்குது அப்படின்னா உங்க உடம்புல நிறைய சுகர் மாலிகுல் அங்க சுத்திக்கிட்டே இருக்கும். நம்ம உடம்புல சக்தி பீடங்கள்னு சொல்லுவாங்க, மைட்டோகாண்ட்ரியா தான் நம்ம அடுப்பு மாதிரி. நம்ம உடம்புக்குள்ள ஒரு அடுப்பு இருக்குது, நம்ம சாப்பிடலாம் எரியுதுன்னா மைட்டோகாண்ட்ரியா தான் அந்த வேலை செய்யும். இந்த மைட்டோகாண்ட்ரியாவை சுத்தி நிறைய குளுக்கோஸ் மாலிகுல் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதால வேலை செய்ய முடியாம தேவையில்லாத அன்வான்டா ஒரு மாலிகுல் அது ரிலீஸ் பண்ணும், டைனி குட்டி மாலிகுல். அதுக்கு பேர் தான் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ். இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்ன பண்ணும்னா கொஞ்சம் கொஞ்சமா செயினா ஜாயின் பண்ணி அது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்த்துக்கும். இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நல்ல செல் இருக்குல்ல நம்ம உடம்புல, இது வந்து ஒரு நல்ல செல்லா இருக்கும். இந்த சுகர் லெவல் அதிகமா இருந்து அது மைட்டோகாண்ட்ரியாவை அஃபெக்ட் பண்ணி அது ரிலீஸ் பண்ற ஹார்மோன்ஸ்ல இருந்து வெளியே வர ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எல்லாம் சேர்ந்து நல்ல செல்லோட வாழை வந்து அப்படியே ஓட்ட போட்டுக்கிட்டே இருக்குங்க. ஓட்ட போட்டு போக் பண்ணி வச்சிருது அப்படின்னா கரெக்டா வேலை செய்ய வேண்டிய ஒரு செல் அது வேலை செய்யறத மாத்தி செய்ய ஆரம்பிக்கும், டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்ணும். இந்த மாதிரி டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்ற இந்த செல் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய டிஎன்ஏ ஜீன்ஸையே மாத்த ஆரம்பிக்கும். அந்த அந்த ஜிஎன்ஏவோட அந்த ஸ்ட்ரக்சரை மாத்துறதுக்கு ட்ரை பண்ணும். உங்க உடம்புல தேவையில்லாத செல்கள் இருந்து அந்த செல்லோட ரியாக்ஷன் அதிகமாகி மால் ஃபங்க்ஷன் நடக்க ஆரம்பிக்குதுன்னா இதை தான் நம்ம கேன்சர்னு சொல்றோம். சில பேர் சொல்றாங்கல்ல, சார் என்ன இதுக்கும் அதுக்கும் என்னங்க சம்மந்தம் இருக்குது, அவர் பயங்கர இதா இருப்பாரு, சுகர் லெவல்லாம் கூட கரெக்டா தான் பாத்துக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு HbA1c லெவல் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சொன்ன எல்லாத்துலயும் நடக்கும். இப்ப நான் சொன்னது கேன்சர், இதை கரெக்டா பாத்துக்காம விட்டாதான் ஹார்ட் டிசீஸ், இதை கரெக்டா பார்க்காம விட்டாதான் கிட்னி ப்ராப்ளம். இது எல்லாத்துக்கும் அடித்தளம் பேஸ் எங்க இருக்கு அப்படின்னா நம்ம பாதுகாத்து வச்சுக்க வேண்டிய நம்மளோட சுகர் லெவல். இப்ப இவ்வளவு நேரம் வந்து சுகர்னா என்ன, அது உடம்புல எப்படி எல்லாம் நம்மள பாதிக்குது, நம்ம உடம்புல எத்தனை பிரச்சனையை அது கிரியேட் பண்றது எல்லாமே நான் உங்கள்கிட்ட சொன்னேன். இதுக்கப்புறம் அகிலா மேடம் வரப்போறாங்க. இவங்க வந்து ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ் இன்டு நியூட்ரிஷன் அண்ட் வெல்னஸ், மோர் தென் 1000க்கு அதிகமான பேஷண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு நிலைமையில ஒரு ஹார்ட் சர்ஜரிக்கு 27 லட்ச ரூபாய் வாங்குறாங்க, ஒரு சின்ன ஐ சர்ஜரிக்கு லட்சங்கள்ல செலவு பண்றாங்க. இது எல்லாமே என்னன்னா ஒரு பிரச்சனை நடந்து ஒரு ரிப்பேர் ஆகி அதுக்கப்புறம் நீங்க போய் வேலை பார்க்கறது. யோசிச்சு பாருங்களேன், ஒரு பைக் நல்லா ஓடிட்டே இருக்கு, அப்ப அந்த பைக்கை போய் சர்வீஸ் விட்டா கம்மியான செலவு. அந்த பைக் ஒரு நாள் என்ஜின் சீஸ் ஆகி நின்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போய் காமிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா என்ஜினே போயிடுச்சு, வண்டியோட காசுல முக்காவாசி காசு அதுக்கு மட்டும் கேட்பாங்க. இப்ப டயபெட்டிக் பேஷண்டாவும் இருக்கேன், டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறேன், ஆனா கொஞ்சம் கொஞ்சம் கண்ட்ரோல் இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு அப்படின்னா லட்சங்கள்ல செலவு பண்ணாம சில ஆயிரங்கள்ல நியூட்ரிஷன் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் மூலியமா உங்களோட சுகர் லெவல் எப்படி பாத்துக்கலாங்கிறத பத்தி பேச போறாங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் டைம். வெல்கம் அகிலா மேம். Hi. Now, can you just give me a thumbs up? ரொம்ப அமேசிங் ஒரு இன்ஃபர்மேஷன் சார். அவங்க வந்து ஃபீல்ட்ல பீப்புளோட ஒர்க் பண்ணி அவங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை இன்னைக்கு நம்ம கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த செஷன் அட்டென்ட் பண்ற நிறைய பேருக்கு வந்து ஒரு தாட் இருக்கலாம், இதான் எனக்கு தெரியுமே, ஓகே இதுதான் ஆல்ரெடி நான் கேள்விப்பட்டிருக்கேனே. ஏன்னா இன்னைக்கு வந்து நமக்கு எங்கேயுமே இன்ஃபர்மேஷனுக்கு இன்னும் எந்த குறையும் இல்லாத அளவுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஆனா அருள் சார் வந்து ரொம்ப அழகா அதை வந்து அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸையும் நமக்கு கனெக்ட் பண்ணி அது ஏன் அப்படி ஆகுது, இன்னும் இது ஏன் இப்படி பாத்துக்கணும், அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப அழகா சொன்னாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் நம்மள நிறைய பேருக்கு தெரியும், ஓகே புரோட்டீன் வேணும்னா சுண்டல் சாப்பிடணும், ஃபைபர் வேணும்னா காய்கறி சாப்பிடணும், இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம கிட்ட இருக்கு. பட் இதுல என்ன எந்த இடத்துல வந்து பர்சனலி ஐ ஹவ் சீன், ஏன்னா நான் வந்து அஸ் அ சர்டிஃபைட் நியூட்ரிஷனிஸ்ட் நான் நிறைய பேரோட மீல் பிளேட்ஸை வந்து டே இன் டே அவுட் பார்த்துட்டே இருக்கேன். அதுல பாக்குறப்போ என்னன்னா நம்ம எவ்வளவுதான் அந்த இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் ஒரு காமனான ஒரு ஃபீட்பேக் ஆர் யூனோ ரீசன் தட் ஐ கெட் இஸ் இன்னைக்கு நான் வெள்ளை சாப்பிடுற மாதிரி ஆயிடுச்சு, அதனால ஐ குடன்ட் டேக் மை ஃபைபர். பிரேக்ஃபாஸ்ட்ல வந்து எப்படி நான் ஃபைபர் சாப்பிட முடியும், அவசரமா காலையில சாப்பிட்டுட்டு போறப்போ, ஆர் டின்னர் வந்து ரொம்ப டயர்டா வந்தேன், எனக்கு எதையாச்சும் ஒண்ணு சாப்பிட்டா போதும் அப்படி இருந்தது, இன்னும் அதனால நான் வந்து ஐ குடன்ட் இன்க்ளூட் ஃபைபர், நான் வந்து ஒரு 4 இட்லி மட்டும் சாப்பிட்டுட்டு படுத்துட்டேன். அந்த மாதிரி எல்லாம் நிறைய இன்னும் மீல் பிளேட்ல வந்து நமக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ ஓவராலா நம்ம பாக்குறப்போ தோ வி ஹாவ் தட் இன்ஃபர்மேஷன், எஸ் நான் வந்து ஃபைபர் சேர்த்துக்கணும், நான் வந்து
புரோட்டீன் சேர்த்துக்கணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எனக்கு இருந்தாலும் அதை கன்சிஸ்டண்டா பண்றதுக்கான டைம் அப்படிங்கிற அந்த ஒரு லக்ஸுரி வந்து நிறைய இடத்துல லேக்கிங். அண்ட் ஆஃப்கோர்ஸ் சில நேரங்கள்ல வந்து நம்ம இன்னும் வேற யாரோ ஒருத்தருக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மீல் லைக் இன்னும் சார் சொன்னாங்க இல்லையா, சம்படி ஹூ இஸ் ஒர்க்கிங், அவங்களுக்கு வந்து ஆஃபீஸ்ல தான் வந்து ஃபுட் ப்ரொவைட் பண்ணுவாங்கன்றப்போ தே வில் ஹேவ் தேர் ஓன் சார்ட் டன். அப்போ எனக்கு இதுதான் நீங்க கொடுக்கணும் நம்ம போய் கேட்க முடியாது. கரெக்டா? அண்ட் சிமிலர்லி நம்ம ஒரு ஹோட்டலுக்கே போறோம் அப்படின்னா, ஒரு பியோர் வெஜிடேரியன் ஹோட்டலுக்கு போறோம் அப்படின்னா, ஐ ஹவ் அப்சர்வ், நீங்க இது வரைக்கும் பண்ணது இல்லைன்னா நீங்க அப்சர்வ் பண்ணுங்க, இல்ல நீங்களே ஒரு வெஜிடேரியன் நான் ஹோட்டலுக்கு போவேன் அப்படின்னா மோஸ்ட்லி வாட் பீப்புள் ஆர்டர் அப்படின்னு பார்த்தோம்னா பனீரா இருக்கும், இல்லைன்னா மஷ்ரூமா இருக்கும். எனக்கு 1/4 கிலோ கொத்தவரங்காய் பொரியல் தாங்க அப்படின்னு நம்ம போய் எந்த ஹோட்டல்லையும் ஆர்டர் பண்ணி சாப்பிடுறது கிடையாது. தோ வி நோ தட் ஹேஸ் அ லாட் ஆஃப் ஃபைபர். இது வந்து ஒரு மாதிரி கோஸ் வித் த ஃப்ளோ மாதிரி. கரெக்டா? ஸோ அதுக்காக நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்டுல உட்காந்து கொத்தவரங்காவும் அவரைக்காவுமா பொரியலா பண்ணி சாப்பிட்டுட்டே இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் ரியலி டிஃபிகல்ட். ப்ராக்டிக்கலி அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆர் வீட்டுல ஒருத்தருக்காக எல்லாரும் வந்து இதை சாப்பிடணுமா, இல்ல ஒருத்தருக்காக நான் ஒவ்வொரு நாளும் 3 வேளையும் தனியா சமைக்கணுமா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வந்து நம்ம ஃபீல்ட்ல வந்து ப்ராக்டிக்கலி பாக்குறோம் ஃப்ரம் பீப்புள். ஸோ அந்த இடத்துல நமக்கு ஹேண்டியா ஒரு சொல்யூஷன் இருக்குமா? ஓகே, இன்னைக்கு என்னால வந்து ஃபைபர் ரிச் ஃபுட்டை சேர்க்க முடியல, இன்னைக்கு என்னால வந்து சுண்டல் சாப்பிட முடியல, இன்னைக்கு நான் வெளியில போறேன், ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நான் போயே ஆகணும், அங்க வந்து ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு நம்ம ஊர்ல சாப்பிடாம வந்துட்டோம்னா அது வந்து டெஃபினெட்லி ஒரு பெரிய இஷ்யூ இல்லையா? ஸோ அந்த வகையில ஹவு டு ஐ மேனேஜ்? ஸோ நான் பண்ணக்கூடிய வேலைகள் என்னோட லைஃப் ஸ்டைல் ஒரு ஃபாஸ்ட் பேஸ் லைஃப் ஸ்டைலா இருக்கா, நான் வந்து மார்க்கெட்டிங்ல இருக்கேன், இல்ல ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஜாப்ல இருக்கேன், இல்ல எப்ப பாரு ஏதோ யோசிச்சுட்டே இருக்கேன், இல்ல எனக்கு என்னோட ஸ்லீப் பேட்டர்ன் வந்து சரியா இல்லைன்னு எனக்கு தெரியுது, ஆனா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு இன்னும் புரியல, இன்னும் அந்த அந்த விஷயத்த ஐ ஹேவன்ட் சார்ட்டட் அவுட். அந்த மாதிரி ஒரு எப்படி ஒரு லைஃப் ஸ்டைல்ல இருந்தாலும் டிஸ்பைட் ஆர் ஃபாஸ்ட் பேஸ்ட் லைஃப் ஸ்டைல் நம்மளோட ஃபைபர் இன்டேக், புரோட்டீன் இன்டேக், இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துக்கிறதுக்கு ஒரு விஷயம் ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா அதுதான் நம்மளோட சப்ளிமெண்ட்ஸ். ஸோ நம்மளோட சப்ளிமெண்ட்ஸ் கம்ஸ் ஃப்ரம் திஸ் பிராண்ட் கால் நியூட்ரலைட். ஸோ நியூட்ரலைட் ஆஸ் அ பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா 90 வருஷமா இவங்க வந்து ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 90 இயர்ஸ். 90 வருஷத்துக்கு முன்னாடி ஐ திங்க் ஃபுட் சப்ளிமெண்ட்னா என்னன்னு கேட்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலேயே இருந்து சயின்ஸ் பேக்டு சப்ளிமெண்ட்ஸ் வந்து அவங்க நமக்காக தயார் பண்ணி கொடுக்குறாங்க. இன்ஃபேக்ட் லாஸ்ட் வீக் வி வேர் தேர் நியூட்ரலைட்டோட ரிசர்ச் ஃபார்ம்ல எந்த மாதிரி ஒவ்வொரு செடியையும் வளர்க்குறாங்க, அதுல இருந்து எப்படி அந்த நியூட்ரிஷனை வந்து டிரைவ் பண்ண முடியுது அப்படிங்கறத வந்து கண் கூட எங்களுக்கு பாக்குறதுக்கு ஒரு ரொம்ப நல்ல வாய்ப்பு கிடைச்சுது. ஸோ அந்த வகையில நம்மளோட சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வி ஆல் நோ ஃபைபர் ரிச் ஃபுட் நம்மளோட பிளேட்ல இருக்கணும். பட் என்னைக்கோ ஒரு நாள் இப்ப நான் வெளில தான் போறேன் அப்படின்னா குவிக்லி வி கேன் டேக் நம்மளோட ஃபைபர் சப்ளிமெண்ட் அண்ட் தென் கோ அவுட் ஃபார் அவர் ஃபேமிலி லஞ்சோ ஏதோ போறப்போ என்ன ஆகும், அங்க போய் நான் மஷ்ரூம் சாப்பிடுறேனோ பன்னீர் சாப்பிடுறேனோ தட் இஸ் பர்ஃபெக்ட்லி ஓகே, பிகாஸ் நான் ஆல்ரெடி என்னுடைய ஃபைபர் ரிக்குவயர்மெண்ட்டை வந்து மீட் பண்ணிட்டு தான் அங்க வந்திருக்கேங்கிற பட்சத்துல. அண்ட் இதே மாதிரி புரோட்டீன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பேர் வந்துட்டு டெய்லி நான் சுண்டல் சாப்பிடணுமா, ஐ ஹவ் சீன் சுண்டல் ஒரு நாள் சாப்பிடலாம், சரி வாரத்துல ஒரு நாள் சாப்பிடலாம், அது எப்படி டெய்லி சுண்டல் சாப்பிட முடியும்? ஒரு மாதிரி இருக்காது, போர் அடிக்காது? என்னால சுண்டல்லாம் டெய்லி சாப்பிட முடியாது, வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில when I really feel bored about taking day in day out, எனக்கு இது உடம்புக்கு முக்கியம்னு தெரியும், இது எடுத்தா பெட்டரா இருக்கும்னு எனக்கு தெரியும், ஆனா ப்ராக்டிக்கலி ஐ எம் நாட் ஏபிள் டு டூ இட். நிறைய பேர் வந்து ஐ சஜஸ்ட் மீல் ப்ரெப் பண்ணுங்க, லைக் அட்லீஸ்ட் எதுவுமே சாப்பிடாம இருக்கிறதுக்கு 2 நாளைக்கு ஒரு வாட்டி பண்ணியாச்சும் அதை சாப்பிடுங்க அப்படிலாம். பட் ஸ்டில் அது வந்து ஒரு ப்ராக்டிக்கலி ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு விஷயமா இருக்கிற பட்சத்துல ஹவு அபவுட் மிக்சிங்? நம்மளோட ப்ரோட்டீன் கம்ஸ் இன் பவுடர் ஃபார்ம், அதை வந்து நம்மளோட தோசை மாவுல கூட மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு தோசை ஊத்தி நம்ம எடுக்கிறப்போ தனியா நான் ஒரு விஷயம் பண்ணாம ஆன் த கோல், இப்போ ஒரு ஃபேமிலி ஆஃப் 4 people இருக்காங்க அப்படின்னா அன்னைக்கு நம்ம ஊத்தக்கூடிய தோசை மாவுல அதை மிக்ஸ் பண்றப்போ அந்த 4 பேருக்குமான புரோட்டீன் ரிக்குவயர்மெண்ட்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி மெட்.
ஏன் அப்படின்னா 4 பேருக்கு நம்ம சுண்டல் செய்யலாம், அதுல ஒருத்தர் சாப்பிட்டிருப்பாங்க சொன்ன மரியாதைக்கு, பட் 3 பேர் சாப்பிடாதப்போ அது இன்னும் தேங்காய் எல்லாம் போட்டுட்டு அதை வேஸ்ட் ஆகுறப்போ இட் ஆல்சோ இஸ் ரியலி டிஃபிகல்ட். பண்றவங்களுக்கு வந்து டெய்லி நான் பண்ணி பண்ணி தரேன், ஆனா யாருமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க. வை ஷுட் ஐ டூ? இந்த மாதிரி எந்த ஒரு கஷ்டமுமே இல்லாம நம்மளோட லைஃப் ஸ்டைல்குள்ள இந்த ரிக்குவயர்மெண்ட்ஸ், நம்மளோட ப்ரோட்டீன்கான இருக்கு, ரொம்ப அழகா அருள் சார் சொன்னாங்க இல்லையா? ஸோ அதெல்லாமே எடுக்கிறப்போ எப்படி வந்து நம்மளுடைய யூனோ குளுக்கோஸ் லெவல்ஸ் வந்து பக்காவா மெயின்டைன் ஆகிறதுக்கு இது சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறது. ஸோ கண் கூட we have seen நிறைய people who follow these simple steps. Sir beautifully spoke about ஒரு 20-minute walk after a meal, லஞ்ச்க்கு அப்புறமா. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்மள வந்து லாங்கர் ரன்ல வந்து சஸ்டெயின் பண்ண வைக்கும் அந்த ஹேபிட். ஸோ கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ கன்சிஸ்டன்சி நமக்கும் எப்போ கிடைக்கும் அப்படின்னா, நான் ஏதோ ஒரு சேஞ்ச் எடுத்துட்டு வரேன், அந்த சேஞ்ச் எடுத்துட்டு வரப்போ ஐ எம் சீயிங் அ டிஃபரன்ஸ். என்னோட எனர்ஜி லெவல்ல என்னால டிஃபரன்ஸ் பார்க்க முடியுது. முன்னாடி எனக்கு வந்து ஒரு 1 hour ஒன்ஸே வந்து பசிக்கிற மாதிரி இருக்கும், இல்ல நான் ரொம்ப எக்ஸாஸ்டடா ஃபீல் பண்ணுவேன். பட் ஆஃப்டர் ஸ்டார்டிங் சப்ளிமெண்ட்ஸ் வந்து ஐ எம் ஏபிள் டு சி அ பெட்டர் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறப்போ நமக்குமே வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட் இருக்கும். ஓகே, ஏதோ ஒரு நல்ல சேஞ்சை வந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஸோ அந்த வகையில பர்சனலி ஸ்பீக்கிங் வி ஹவ் சப்போர்ட்டட் நிறைய பேருக்கு அந்த சேஞ்சஸ் இன் எனர்ஜி லெவலா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து ஒரு பேலன்ஸ்டு மீல் பிளேட்டுக்கு வந்து வி ஹவ் டெஃபினெட்லி சப்போர்ட்டட். இதை தாண்டி எல்லாருமே வந்து பீப்புள் ஐ ஹவ் கம் அக்ராஸ் இந்த பட்டை வந்து போட்டு குடிச்சா டயபிட்டிஸ் குறையும்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி நிறைய கை வைத்தியம் வந்து a lot of people keep trying. But then நம்ம கிட்ட one more beautiful supplement. In fact நான் சொன்னேன் இல்லையா, last week we had the opportunity to visit. So அப்போ we got to see this plant called Madhu Nashini. So இந்த Madhu Nashini, Madhu is sweet, Nashini is to kill. So இந்த Madhu Nashiniங்கிற பிளான்டோட அந்த லீஃப் வந்து அவ்வளோ ஒரு மரத்து போற தன்மை நம்ம நாக்குக்கு, அவ்வளோ ஒரு கசப்பு கலந்த மரத்து போற தன்மை வந்து நம்ம நாக்குக்கு கொடுக்கக்கூடிய ஒரு லீஃப். தமிழ்ல வந்து அது பேரு சிறு குறிஞ்சா இலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து டெய்லி நம்ம கூட்டோ பொரியலோ பண்ணி சாப்பிட முடியாது, நமக்கு அந்த இலை கிடைக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்படி எனக்கு அது கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சா கூட அதை வந்து வாயில போட்டு நம்ம சாப்பிடுற அளவுக்கு அது இருக்காது. அப்படி ஒரு கசப்பு தன்மையும் ஒரு நம்னஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீலும் கொடுக்கக்கூடிய அந்த இலை. So அதுல இருந்து there is a wonderful supplement called Madhu Nashini, Shunti and Twak. So Shunti is dry ginger, சுக்கு, and Twak வந்து நம்மளோட பட்டை. So இது மூணும் ஒரு பர்ஃபெக்ட் பிளெண்ட்ல அந்த சப்ளிமெண்ட் நம்ம எடுக்கிறப்போ we have better results. நம்மளோட குளுக்கோஸ் ஹெல்த்ல வந்து பெட்டர் ரிசல்ட்ஸ் நம்ம பார்க்கிறோம். ஸோ இதை வந்து எப்படி நம்ம வீட்டுல வந்து ஏதோ ஒரு விஷயம் ஆட் ஆனா பாத்துக்கணும்னு நினைக்கிறப்போ இந்த மாதிரி இன்க்ளூஷன்ஸ் அண்ட் சப்ளிமெண்ட் வந்து டெஃபினட்டா ஒரு நல்ல பெனிஃபிட்டை வந்து எல்லாருக்குமே கொடுக்குது. அண்ட் ரொம்ப முக்கியமா நம்மளால இதை கன்சிஸ்டன்டா பண்ண முடியும். கரெக்டா? ஏன்னா நம்ம ஒரு பொரியல் எல்லாம் பண்ணி டைம் எடுத்து பண்ணதான் டைம் இல்லை. பட் இதை வந்து ஜஸ்ட் தண்ணியில மிக்ஸ் பண்ணி குடிக்கிறோம் அப்படிங்கிறப்போ கம்பேரிட்டிவ்லி நம்மளோட லைஃப் ஸ்டைல் எவ்வளோ ஒரு ஃபாஸ்ட் பேஸ் லைஃப் ஸ்டைலா இருந்தாலும் அதுக்குள்ள நம்மளால வந்து இதை எடுத்துட்டு வர முடியும். அண்ட் ரொம்ப முக்கியமா இந்த கால்ல யார் உங்களை கனெக்ட் பண்ணாங்களோ தே வில் பி இன் டர்ன் கனெக்டிங் யூ வித் அ ஹெல்த் கன்சல்டன்ட். அவங்க வந்து உங்களை பர்சனலி ஹேண்ட் ஹோல்ட் பண்ண முடியும். ஏன் நம்மளால டெய்லி மீல் பிளேட்டை பார்த்து ஒருத்தவங்க ஃபீட்பேக் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், ஓகே நீங்க வந்து இதை பண்ண பாருங்க, இதை இன்க்ளூட் பண்ணலாம், இதை கொஞ்சம் குறைக்கலாம், எவ்ரி சிங்கிள் டே சே ஒரு 10 நாளைக்கே வச்சுக்கோங்க, 10 நாள் 3 வேளை somebody is helping you அந்த மானிட்டர் பண்றதுக்கு this can be included, this can be excluded, இது இன்னும் பெட்டர் பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் வெரைட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க, இந்த மாதிரி சஜஷன்ஸ் கொடுக்கறதுக்கு கன்சிஸ்டன்டா ஒரு 10 நாள் யாரோ ஒருத்தர் நமக்கு நம்மளோட ஹெல்த் கன்சல்டன்ஸ் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறப்போ 11th டே உங்களுக்கே தெரிஞ்சிடும், ஓகே இந்த மாதிரி தான் மீல் பிளேட் இருக்கணும், இப்படி சொன்னா எனக்கு வந்து பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வருது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஹேபிட்குள்ள நம்மளால வர முடியுது. ஹேபிட்குள்ள நம்ம வரப்போ கண்டிப்பா நம்மளோட ரிசல்ட்ஸ் வந்து ரொம்பவே பெட்டரா இருக்கும். அண்ட் ரொம்ப முக்கியமா நம்மளோட ஹெல்த் அண்ட் எனர்ஜி லெவல்ஸ். நான் நிறைய பேர்கிட்ட பேசுறப்போ ஒரு விஷயம்
கான்ஸ்டன்டா எனக்கு கேட்கறது ரொம்ப டயர்டா இருக்குங்க. நான் வந்து இப்படி கிடையவே கிடையாது, நான் இப்படி எல்லாம் தூங்கவே மாட்டேன், என்னையும் அறியாம அவ்வளோ நான் டயர்ட் ஆயிடுறேன் அப்படிங்கறது. ஸோ அந்த ஒரு விஷயம் இல்ல அப்படின்னாலே நம்மளால இன்னும் ஆல் அவுட் நம்மளோட எனர்ஜியை வந்து நம்மளால அன்லீஷ் பண்ண முடியும். அண்ட் அகெயின் இது வந்து நிறைய பேர் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணுவாங்க. ஓகே, சம்படி சேஸ் கலர்ட் ரைஸ் குட் அப்படின்னா உடனே பீப்புள் ஸ்டார்ட் ஈட்டிங். நான் வந்து கலர்ட் ரைஸா சாப்பிடுறேன், இதுதான் நல்லதுன்னு யாரோ சொன்னாங்க. பட் டயபிட்டிஸ் லெவல்ஸ்ல நமக்கு சேஞ்ச் இருக்குமான்னு கேட்டா கொஸ்டின் மார்க். ஏன்னா அந்த கலர்ட் ரைஸ் சாப்பிடுறதுக்கும் தெர் இஸ் அ ப்ராசஸ். அது மேபி சொல்லியிருக்க மாட்டாங்க கலர்ட் ரைஸ் சாப்பிடுங்க நல்லது அப்படின்னா, people immediately jump into it and eat it. So அந்த மாதிரி இல்லாம anything and everything here and sayல மட்டும் எனக்கு இருக்கு, யாரோ சொன்னாங்க நான் இதை பண்ணேன், யாரோ சொன்னாங்க நான் அதை பண்ணேன்னு இல்லாம ஆத்தென்டிக்கா this is what you are supposed to do. இத்தனை நாளைக்கு நீங்க இதை பண்றப்போ நீங்க இந்த ரிசல்ட்ஸ் பார்க்க போறீங்கன்ற அந்த ஹேண்ட் ஹோல்டிங் டெஃபினட்டா the person who gave you உங்களுக்கு இந்த லிங்க் can provide you through our personalized health consultants வழியா. ஸோ அது வந்து அந்த பர்சனலைஸ்ட் ஹெல்த் கன்சல்டேஷனை கண்டிப்பா நீங்க எடுத்துக்கோங்க. தட் இஸ் கோயிங் டு பி ஆஃப் ஹெல்ப். ஏன்னா தெர் இஸ் நோ ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல். இந்த கால்லேயே சம்படி குட் பி ப்ரீ டயபெட்டிக், யாரோ ஒருத்தருக்கு 10-20 வருஷமா டயபெட்டிஸ் இருக்கலாம். இவங்க 2 பேருக்கும் நம்ம இந்தாங்க இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க நம்ம சொல்ல போறது இல்லை. ஸோ சம்படி கேன் பர்சனலைஸ் உங்களோட ரிக்குவயர்மெண்ட்ஸ் என்ன, உங்களோட லைஃப் ஸ்டைல் என்ன, உங்களுக்கு எந்த இடத்துல எக்ஸாக்டா வந்து சப்போர்ட் தேவைப்படும்ங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கேத்த மாதிரி நம்ம பர்சனலைஸ் பண்ணலாம். ஸோ ஒரு விஷயம் நம்ம எல்லாருமே காமனா பண்ண முடியும். நம்ம எல்லாருக்குமே when we talk to different people, நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணணுங்கிற இன்டென்ஷன் இருக்கும். ஆனா அதை எங்க ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியாது இல்லையா? ஸோ நீங்க இன்னைக்கு இந்த கால்ல கனெக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா we are going to keep you in a community. So of course உங்களோட கன்சென்ட் இருக்கு அப்படின்னா we are going to keep you in a community. அந்த கம்யூனிட்டி என்ன அப்படின்னா எல்லாருக்குமே தேவையான ஒரு கம்யூனிட்டி. அது நீங்க டயபெட்டிக்கா இருக்கலாம், டயபெட்டிக்கா இல்லாம இருக்கலாம், ஃபேமிலி ஹிஸ்டரி ஆஃப் டயபெட்டிஸ் இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், சும்மா ஒரு ஐடியா ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்கலாமேங்கிற ஒரு காரணத்துக்காக நீங்க வந்துக்கலாம். பட் ஸ்டில் யூ கேன் பி அ பார்ட் ஆஃப் திஸ் கம்யூனிட்டி. அது என்ன கம்யூனிட்டி அப்படின்னா we are coming up with an early dinner community. ஸோ ஏர்லி டின்னர் கம்யூனிட்டி என்ன, நம்ம எல்லாருமே டின்னருங்கிற ஒரு விஷயத்த சாப்பிடுறோம், ஆனா எதோ டைம்ல சாப்பிடுறோம். இல்ல some of us eat dinner like say 10 o'clock, night, midnightல, some of us have like ஆஃபீஸ் எல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து வீட்டுக்கு வந்து டின்னர் சாப்பிடுறப்போ மணி கண்டிப்பா 12 ஆயிடும் அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி நிறைய பீப்புள் வி see these days. ஸோ நம்ம எல்லாருமே காமனா ஒரே ஒரு ஹெல்த்தி ஹேபிட், இந்த செஷனுக்கு அப்புறம் நான் வந்து என்ன பண்ணேனோ பண்ணலையோ இந்த ஒரு ஹெல்த்தி ஹேபிட்டை ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு இருக்கலாம். ஸோ வி ஆர் கம்மிங் அப் வித் அன் ஏர்லி டின்னர் கம்யூனிட்டி. ஸோ யார் உங்களுக்கு இந்த கால் லிங்க் கொடுத்தாங்களோ அவங்கள்ட்ட கேளுங்க that I want to be a part of this early dinner community. We are not setting, நான் வந்து 6:30க்குலாம் நீங்க உங்க டின்னர் முடிக்கணும்னு சொல்லலாம், பட் நீங்க பண்ணுவீங்களான்னு தெரியாது. பிகாஸ் சம் ஆஃப் அஸ் ஆஃபீஸ்ல இருந்து வரதுக்கே 8:30 ஆயிடும். பட் தென் வாட் ஐ வுட் சஜஸ்ட் இஸ், நீங்க ஆல்ரெடி 10-12 மணிக்கு டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா யூ கம் அப் வித் அ டைம். ஓகே, நான் வந்து ஆல்ரெடி 10:30 மணிக்கு சாப்பிட்டுட்டு இருக்கேன், I guess I can make it to say 9-9:30. 12 மணிக்கு சாப்பிடுறதுக்கு 9 is definitely a better time, கரெக்டா? So you commit the time to the person who adds in the groupல. So every single day உங்களோட டின்னர் டைம் முடிஞ்சா டின்னர் பிளேட்டோட போடுங்க. So that will be really nice. But if you feel எனக்கு டின்னர் பிளேட் போடுறது அவ்வளோ கம்ஃபர்டபுளா இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் போஸ்ட் அ மெசேஜ் saying I'm done with my dinner. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா 6:30க்கே ஒருத்தவங்க போடுவாங்க. தட் வில் ஹெல்ப் யூ. ஓகே, யாரோ ஒருத்தர் ஆல்ரெடி டின்னர் முடிச்சிட்டாங்கப்பா, இன்னும் கொஞ்சம் நம்ம ப்ரீபோன் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு குவாலிட்டி ஆக்சுவலி அருள் சார் சொன்னாங்கல்ல, ஸ்லீப் இஷ்யூஸ், டிஃப்ரெண்ட் இஷ்யூஸ், மார்னிங் எந்திரிக்கிறப்பவே ஒரு அஜிடேஷனோட எந்திரிக்கிறது, இது எதுவுமே இல்லாம இந்த ஒரே ஒரு ஹேபிட் வந்து will support all of us big time. And if you're already in great health, that is super cool. இந்த ஒரு habit definitely is going to add more. So we wanted to keep something that is applicable to everyone, so we can onboard people irrespective of the fact that you have diabetes or not. But நீங்க எனக்கு இன்னுமே இதை பத்தின டீடைல்ஸ் வேணும், எனக்கு I want to understand my health in specific நினைச்சீங்கன்னா
feel free to ask, okay, how do I go about என்னோட personalized consultation நான் யார் கூட எடுக்க முடியும் அப்படிங்கறத கண்டிப்பா கேளுங்க. We'll be more than happy to support you. So with that, I'm done. Back to Satish. தேங்க்யூ அருள் சார். சச் அ லவ்லி செஷன் இல்லை? அந்த ஆல்ரெடி நிறைய குரூப்ஸ்ல வந்து ஃபீட்பேக்ஸ் வருது. ஒரு காம்ப்ளிகேட்டட் வீடெல்லாம் வரைஞ்சி இன்சுலினை வந்து இவ்வளோ ஈஸியா யாருனாலும் புரிய வைக்க முடியாது இல்லை? இப்ப நம்மளை பத்தி நம்ம எதோ தெரிஞ்சுக்கிறோம், ஏஐ பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். நம்ம செல் பத்தி, நம்ம ஆர்கன் பத்தி, நம்ம பாடி பத்தி, நம்ம ஹெல்த் பத்தி தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வம் இருக்கணும். ஆக்சுவலா அந்த ஒரு ஆர்வம் இருந்துச்சுன்னா லைஃப்ல பெருசா வந்து ஹெல்த்ல வந்து ஸ்ட்ரகிள் ஆக மாட்டீங்க. ரைட்டா? தேங்க்ஸ் அகிலா ஃபார் தட் ஏர்லி டின்னர் கம்யூனிட்டி. ஒரு கம்யூனிட்டியா குரூப்பா ஒரு விஷயத்த பண்ணோம் அப்படின்னா அதுக்கு எப்பவுமே பவர் அதிகம். ஸோ வந்து என்ரோல் யுவர் செல்ஃப் இன் தட் கம்யூனிட்டி. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, whoever want to get into that community, you can definitely make them to be part of that community. அகிலா சொன்ன மாதிரி இந்த ஹெல்த் இருக்கு இல்லையா? ஸோ நம்பர் ஒன், நம்ம தான் நம்மளுக்கு எக்ஸசைஸ் பண்ணி ஆகணும். இந்த தெளிவு ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் புரியணும். அடுத்து உருப்படியான சாப்பாடு சாப்பிட்டாகணும், அந்த தெளிவு எல்லாருக்கும் தெரியணும். ரைட்? அண்ட் 8 மணி நேரம் தூங்கி ஆகணும், அந்த தெளிவு எல்லாருக்கும். யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். அண்ட் மோர் தென் எனிதிங் எல்ஸ், ப்ராக்டிக்கலா சாப்பாட்டுல எனக்கு தேவையான எல்லா புரோட்டீனும், எல்லா அமினோ ஆசிட்ஸும், எனக்கு தேவையான எல்லா விட்டமின்ஸும், மினரல்ஸும், இல்லை வந்து மதுநாசினியை நான் சாப்பாட்டுலயே சாப்பிட்டுருவேன், வாய்ப்பே கிடையாது. ஃபைபரை வந்து நான் எவ்ரி சிங்கிள் டே வந்து ஃபைபர் நான் சாப்பாட்டுலயே சாப்பிட்டுருவேன். அந்த தெளிவு மாறி அந்த ஒரு கிளாரிட்டி வந்து, இல்ல எனக்கு தேவையான நியூட்ரிஷனை சாப்பாடுல கொடுக்குறேன், அந்த அந்த மிஸ் ஆறத நான் சப்ளிமெண்ட்ல தான் கொடுத்தாகணும்ன்ற தெளிவு என்னைக்கு வருதோ அன்னைக்கே நீங்க ஜெயிச்சிட்டீங்க மாறான்ற மூமெண்ட். ரைட்டா? ஸோ இந்த புரோட்டீனா இருக்கட்டும், ஃபைபரா இருக்கட்டும், மதுநாசினியா இருக்கட்டும், பர்சனலா me and Akila, and we are consuming it for many years, almost 20 years now. 20 years, ரைட்டா? இந்த 20 yearsல பெருசா ஹாஸ்பிட்டலுக்கு நான் போனதே கிடையாது. ரைட்டா? அண்ட் லெட் மீ டெல் யூ சம்திங். we have given service இந்த அவங்களுக்கு அந்த நியூட்ரிஷன் மூலியமா, லைஃப் ஸ்டைல் மூலியமா, எக்ஸசைஸ் மூலியமா, இது எல்லாம் காம்போ. ரைட்டா? கிட்டத்தட்ட ஒரு 40,000-50,000 கிளைண்ட்ஸுக்கு we have given பிஃபோர் மதுநாசினி, ஆஃப்டர் மதுநாசினி. எக்கச்சக்க பேரு டெஸ்டிமோனியல்ஸ் எங்களால காட்ட முடியும். we can எங்களால அந்த பிஃபோர் ஆஃப்டர் we can show it to you. So take more information. நீங்க ஒரே நாள்ல எல்லா இன்ஃபர்மேஷனையும் எடுத்துக்க முடியாது. The journey begins. 2026ல ஜர்னி பிகின்ஸ். என்ன ஜர்னி பிகின்ஸ் அப்படின்னா, நான் என் ஹெல்த்தை நல்லா பார்த்துப்பேன், என் சுத்தி இருக்கவங்க, என் ஃபேமிலியில இருக்கவங்களோட ஹெல்த்தை நான் நல்லா பார்த்துக்கிறதுக்கு நான் இன்ஸ்பிரேஷன் கொடுப்பேன். நானே நல்லா பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் தான் என்னால வந்து என் கிட்ஸையோ, என் ஸ்பௌஸையோ, இல்லை என்னோட பேரண்ட்ஸையோ, என்னோட கலீகையோ, என்னோட ஃப்ரெண்ட்ஸையோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். ரைட்டா? ஸோ டேக் தட், அண்ட் தட்ஸ் அ ரைட் டெசிஷன். ரைட்? நீங்க வந்து எப்போதும் நான் சொல்ற மாதிரி, ரைட்டா, என்னென்னமோ வீட்டுக்கு வாங்கி வைக்கிறோம், பட் உடம்ப நல்லா பாத்துக்கிறோமா? நம்ம நம்மளே செக் பண்ணிக்கணும். இதுல ஒரு ஃபேஷன் இருக்கு, டைம் இல்லை, நான் ரொம்ப பிஸி, டைம் இல்லை, டைம் இல்லை, டைம் இல்லை. அது வந்து ரொம்ப பெருமையா நினைச்சுக்கிறாங்க. நான் எனக்கு ஆஃபீஸ்ல எனக்கு வேலை, நான் வந்து என்ன மாதிரி ஆளு தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய ப்ரொஃபைல் இருக்கேன் தெரியுமா, டைம் இல்லை. I'll tell you something. ஏதோ ஒரு காரணத்தினால உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு டிசீஸ், ஏதோ ஒன்று பிரச்சனை, உங்களுக்கு உலகத்திலேயே டைம் இல்லாம போயிடும். டைம் இல்லை, எக்ஸசைஸ் பண்றதுக்கு டைம் இல்லை, நியூட்ரிஷன் சாப்பிட்றதுக்கு டைம் இல்லைன்னா அப்புறம் உலகத்திலேயே டைம் இல்லாம போயிடும். ரைட்டா? உங்க ஆஃபீஸ்ல they'll replace you within a week. I've read this. The best help we can do for your next generation is taking care of your health now. If you don't take care of your health now, you will probably bankrupt your kids ன்னு சொல்றாங்க. ரைட்டா? So with that I'm done. இதெல்லாம் தான் I wanted to add. Get in touch with us. ரைட்? இன்னைக்கு ஒரு ஜெனரிக்கா ஒரு செஷன் பார்த்தீங்க, பட் வந்து ஜென்யூனா உங்களுக்கு ஏதாவது கத்துக்கணும் இந்த நியூட்ரிஷன் பத்தி, ஜென்யூனா ஒரு நியூட்ரிஷனிஸ்ட பேசணும், இதுதான் என்னோட ரிப்போர்ட், இதை வந்து பார்த்து சொல்ல முடியுமா, உங்களுக்கு எனக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்ல முடியும்னா, ஜென்யூனா we can help you. இந்த நியூட்ரிஷன் எடுங்க, இப்படி லைஃப் ஸ்டைல் மாத்துங்க, இவ்வளவு தண்ணி கொடுங்க, இவ்வளவு நேரம் தூங்குங்க, இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்க
அப்படின்னு சொல்லிட்டு we can also add you to the community kind of thing so that இருக்கும். நிறைய விஷயங்கள் தனியா பண்றதோட குரூப்பா பண்ணா ஈஸியா பண்ணிடலாம். அதான் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஸோ தேங்க்யூ அருள் சார், தேங்க்யூ அகிலா, அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கனெக்டிங். நீங்க லைவா இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் ஓகே, இல்லை ஃபியூச்சர்ல ரெக்கார்டிங் ட்ரைனிங்ஸ் பார்த்துட்டு இருந்தாலும் சூப்பர். எடுத்து வச்சிருக்கீங்க இல்லையா? கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஆல் தி பெஸ்ட், பை. ஹெல்தி லிவிங் இஸ் நோ மோர் நியூ லக்ஸுரி. ஹெல்தி பாடி இஸ் அ நியூ லக்ஸுரி, ரைட்டா? பி ஹெல்தி. பிராண்டட் க்ளோத் போடுறது முக்கியம் இல்லை, அந்த க்ளோத் போடுற உடம்பு பிராண்டடா இருக்கான்றது தான் முக்கியம், ரைட்டா? ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த், பி ஹாப்பி, பி ஹெல்தி. எவ்ரிதிங் இஸ் லாஸ்ட் சொல்றாங்கல்ல, ஸோ வி டோன்ட் வாண்ட் டு லூஸ் அவர் ஹெல்த், ரைட்? Take care of your health. Bye-bye. Take care. Waiting to read all your feedbacks. And whoever want to be part of the community, let us know. We'll get into that. We'll add you to that community. Feedback அனுப்புங்க. யார் உங்களை ரெஃபர் பண்ணாங்களோ அவங்கள்ட்ட நீங்க கனெக்ட் பண்ணிங்கன்னா சொல்லுங்க. ஃபீட்பேக் அனுப்புங்க. ஃபர்தரா இன்னும் நிறைய ட்ரைனிங்ஸ் எல்லாம் நடக்கும் with respect to health. We can connect you for further trainings. Bye-bye. Take care.